நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாடும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாடும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாடும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்வரும் கருங்கூந்தல் செவ்வாய் வண்ணகை பச்சை கண்ணியொடும் தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபானுடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்று தொடங்கி தருமமிகு சென்னை மருந்தீச்சரத்தில் தேவாசிரியன் திருக்காவணத்திலே மாதந்தோறும் 2 நாட்கள் சிவபோகசாரம் சிந்தித்து வந்த அந்த மரபில் திருவருளும் குருவருளும் கூட்டுவித்தபடி இன்றிலிருந்து மாதத்தின் ஒரு நாள் சிவபோகசாரமும் மற்றொரு நாள் சைவ சித்தாந்த சாத்திரங்களும் என்றொரு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 14 சித்தாந்த சாத்திர நூல்களுக்குள்ளே பாடல்களின் எண்ணிக்கையில் எளிமையாய் 4 பாடல்கள் மட்டுமே கொண்டதாய் விளங்கும். ஆனால் அதே நேரத்தில் திருவருள் தன்மையினாலும் அது போதிக்கக்கூடிய விஷயப்பிராவண்யத்தாலும் உச்சிமேல் கொண்டு கொண்டாடப்படுவதாகிற கொடிக்கவி என்ற சாத்திர நூலை பற்றி சிந்திக்கலாம் என்று ஆச்சாரிய பெருமக்கள் எடுத்துச் சொன்னபடியே இன்றிலிருந்து மாதத்தின் ஒரு நாள் கொடிக்கவி தொடக்கமாக ஒவ்வொரு சித்தாந்த சாத்திர நூல்களாக பார்க்க சங்கல்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவருளும் குருவருளும் அடியார் பெருமக்களினுடைய ஆசீர்வாதமும் அதை முன்னெடுத்தட்டும். இதில் கொடிக்கவி நூலை தேர்ந்தெடுத்ததற்கு மற்றொரு காரியம், இன்றைய தினம் தில்லை பொன்னம்பலத்திலே நடராஜ பெருமானுக்கு ஆனி திருமஞ்சன உற்சவத்திற்கான துவஜாரோகணம் நடைபெற்றிருக்கிறது. 2 பிரம்மோற்சவங்கள் தில்லையிலே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. உத்தராயணத்திலே ஒன்றும் தட்சிணாயணத்திலே ஒன்றுமாய். அதில் உத்தராயண பூர்த்தியை குறிக்கும் விதமாக உத்தராயணம் 6 மாதத்தின் நிறைவு மாதமாக இருக்கக்கூடிய ஆணி மாதத்திலே பிரம்மோற்சவம், அதேபோல் தட்சிணாயனத்தின் பூர்த்தியை குறிக்கும் விதமாக தட்சிணாயன காலத்தின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் ஒரு பிரம்மோற்சவம் என்று 2 பிரம்மோற்சவம். அதில் ஆனி பிரம்மோற்சவத்திற்கு ஆனி திருமஞ்சன உற்சவத்திற்கு இன்று மகாத்வஜாரோகணம் வெகு சிறப்பாக தில்லை அம்பலவாணர் சன்னதியிலே இன்று காலை நடந்தேறியது. அன்றைய தினத்திலேயே கொடிக்கவி தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் எம்பெருமான் நல்கினான். அந்த அளவில் இன்றிலிருந்து யதாசக்தி அடியனுக்கு தெரிந்த அளவில் கொடிக்கவி குறித்து பாடல் வாரியாக வரிகள் வாரியாக பங்கி சொல்லி உரையாசிரியர்கள் மரபார்ந்து வரைந்து யாத்துள்ள உரைகளை துணை கொண்டு அடியனுக்கு தெரிந்த அளவிலே சபையாருக்கு திருமுன்னே விண்ணப்பம் செய்கிறேன். எப்போதும் சாத்திர நூல்களை வாசிக்கும் போது அதை மொழிந்தருடைய ஆச்சாரியர்களுடைய பெருமைகளை சிந்தித்தல் மரபு. இங்கே ஆச்சாரியர்களுடைய பெருமை எனப்படுவது அவர்களுடைய பிரபாவத்தை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திப்பது மரபு. அதற்கும் முன்பாகவே குருமரபை துதித்து குருமரபினுடைய வந்த வழியை சிந்தித்து அதன் பிறகு அந்தந்த சாத்திர நூலை யாத்தருடைய ஆச்சாரியர்களுடைய புராணத்தை சிந்திப்பது மரபு. நம்முடைய பரம்பரையை திருக்கைலாய பரம்பரை என்றும் நந்தி பரம்பரை என்றும் விசேஷித்து சொல்லுவது. திருக்கைலாய பரம்பரை என்று சொல்வதற்கு காரணம், இந்த உலகத்தின் கண் சிவபெருமான் திருக்கைலாயமாகிற புண்ணிய மலையின் மேலே உமாதேவியாரோடு கூடி வீற்றிருந்து சரியாதி பாகங்களிலே நின்று பரகதி அடைந்தவர்களுக்கு காட்சி தந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனுகிரகமடியாக என்று திருக்கைலாயத்திலே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராக வீற்றிருந்து அருளாட்சி செய்கிறார். உயிர்கள் எம்பெருமானுடைய திருவடியை அடைதல் என்பது
இந்த பூவுலக சம்பந்தத்திற்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய பராகாச பெருவெளியிலே, அந்த பராகாச பெருவெளியே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சதாசிவ வடிவம் இன்னதென்று சிந்திக்கும் திறன் நம்மில் யாருக்கும் இல்லை. அதனால் அந்த வடிவத்தை எப்படி பாவித்து வழிபடுவது என்பதற்காக வேண்டித்தான் இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணா நிலையிலே ஒரு லிங்கமூர்த்தத்தை வைத்து நாம் பரசிவத்தினுடைய வடிவமாக வழிபாடு செய்து வருகிறோம். அந்த லிங்கமூர்த்தத்தின் கண் தெளிவுபடுத்தப்பட்டு இன்ன தன்மை என்று காட்டித்தரும் அளவுகோள்கள் இல்லாமல் லிங்கம் என்ற அந்த சப்தத்திற்கு பொருத்தமாய் ஒரு சின்னமாகவே இருந்து இந்த சின்னத்தினூடே பராகாச வெளியிலே அடியேனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தியானிக்கிறேன் என்ற நிலையில்தான் அவரை பாவித்து வழிபாடு செய்கிறோம். ஆனால் பராகாச வெளியிலே இருக்கக்கூடிய அந்த தன்மை அளப்பரியதாய் நம்மால் இன்ன தன்மை என்று சுட்டி உணர முடியாத நிலையிலே பறந்து விரிந்து இருக்கக்கூடிய சிறப்பு. ஆனால் அந்த பரம்பொருளே தன்னுடைய அளப்பரிய கருணையினாலே தன்னுடைய வீரியத்தை பல பங்காக சுருக்கி கொண்டு நம்மனோருக்கு அருள் செய்ய வேண்டி இந்த உலகின் கண் திருக்கைலாயமாகிற புண்ணிய தலத்தின் மேலே வீச்சிருந்து தன்னுடைய திருவருள் பிரகாசத்தினால் உலக உயிர்களுக்கு ஆறுதல் செலுத்தி எழுந்தருளி இருக்கிறார். அப்படி எழுந்தருளி இருக்கும் அந்த திருக்கைலாயத்தை தான் அம்மையார், அப்பரடிகள் ஆகியோர் சங்கல்பித்து பெருமான் திருவருள் துணையினாலே சென்றடைய பார்த்தார்கள். அம்மையார் திருக்கைலாயத்திற்கென்று எழுந்தருளியது இந்த தலத்திற்குத்தான். இதை அடைந்தவாறு தான் எல்லாம் சிவமயமாய் தோன்ற கால் பதிய எண்ணி அம்மையார் அன்பின் பெருவிளக்கத்தால் தலையால் நடந்து கையில ஏகியும் எம்பெருமான் அருள் கட்டளையின்படி திருவாலங்காட்டையும் தலையால் நடந்தருளி இந்த திருத்தலத்திலிருந்து சிவகதி அடைந்தார். அப்போ சிவகதி அடைந்த உயிர்கள் செல்லக்கூடியது என்பது பராகாசமாகிற கைலாயம். அது இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பது. இங்கே பௌதீக சூழலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கைலாயமாவது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராக எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய கைலாயம். நாம் வழிபாட்டிலே மாகேஸ்வர மூர்த்தங்களாக கொள்ளக்கூடிய வடிவத்தில் எம்பெருமான் ஜடாபாரம் தரித்து அதிலே சந்திரனை சுமந்து கங்கையை வரித்து பல்வேறு மலர்களை அணிந்து திருமேனி எங்கும் அரவுகள் பெருமானோடு பூந்து விளையாட நீலகண்டராக திரிநேத்திரராக கையிலே மான்மழு ஏந்தி வெள்ளை விடையின் மேலே புலித்தோல் அதழுடுத்தி பச்சை மரகத நிறத்தால் பெண்மையிலான உமாதேவியாரை அருகில் அமர்த்தி கொண்டு காட்சி தரக்கூடிய ஸ்வரூபம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படும் வடிவம். இந்த வடிவத்தோடு தான் இவ்வுலகிலே எம்பெருமான் சஞ்சரித்து அருளுவார். பராகாச வெளியிலே இருக்கக்கூடிய தோற்றத்தை இந்த உலகத்தினுடைய இயல்புகளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் பெருமான் தன்னைத்தானே நம்மனோருக்கு தகுதியாய் குறைத்து கொண்டு எழுந்தருளக்கூடிய கருணை. எப்படி கும்பாபிஷேக சடங்கின் போது பராகாச வெளியில் இருக்கும் பரம்பொருளில் பல பல 100 கோடிகளிலே ஒரு தத்துவத்தை அந்த கிரியைகளின் மூலமாக வரித்து கொண்டு வந்து லிங்கத்திலே சேர்ப்பிக்கிறோமோ, அந்த கருணை போலே எம்பெருமானும் தன்னுடைய தன்மைகளை சுருக்கி கொண்டு எழுந்தருளும் தன்மையாகத்தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராக இங்கே உத்தர கைலாயத்திலே காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் இடத்தே இருந்து நம்முடைய சிவஞானம் மரபு தோன்றுகிறது. அதிலே கைலாய வாசிகளாக இருந்த சிவஞான மரபு என்று சொல்லுவது ஆகம ஞான மரபைத்தான், சிவாகமங்களை உபதேசித்து அந்த மரபைத்தான். எம்பெருமான் தானே வேதத்தின் உட்பொருளாய் மேம்பட்ட பொருளாய் இருக்கிறான். அந்த வேதத்தின் தெளிவாக சுட்ட முடியாத தன் தன்மையை தானே வெளிப்படுத்தி அருளுகிறான். அதனால்தான் அது மறை என்று சொல்லப்படுவதால் மறைத்து மறைத்து எல்லாவற்றையும் சொல்லி வர எம்பெருமான் தன் கருணையினாலே ஆகமங்களின் மூலமாக எந்த விதமான சங்கைக்கும் இடமில்லாமல் தெளிவாக தன் பராக்கிரமத்தை தானே மொழிந்தருளி உலக உயிர்கள் தன்னை அடைவதற்கான மார்க்கத்தையும் சுட்டி காண்பிக்கிறார். அதனால் சிவாகமங்கள் உயர்வு பெறுகின்றன. அந்த சிவாகமத்தை முதல் முன்னம் எம்பெருமான் ஸ்ரீகண்டமூர்த்தியாக எழுந்தருளி உமாதேவியாரை முன்னிட்டு கொண்டு நந்தியம்பெருமானுக்கு உபதேசித்து வைத்தார். இது திருக்கைலாயத்திலிருந்து தோன்றிய மரபு ஆனபடியால் திருக்கைலாய பரம்பரை, திருக்கைலாய மரபு என்றும் சைலாதி மரபு என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறது. நந்தியம்பெருமான் தான் இந்த ஞான மரபிலே பரம்பொருளான சிவபெருமானிடத்தே இருந்து உபதேசத்தை முதல் முன்னம் பெற்றவர். அதனால் நந்தி பரம்பரை என்றும் சொல்லுமதாய் இதற்கு திருநாமம் வாய்க்கப்பெற்றுள்ளது. அந்த நந்திகேஸ்வரரிடத்தே இருந்து சனத்குமாரர்கள் உபதேசத்தை பெற்றார்கள். அந்த சனத்குமாரர்களுக்குள்ளேயும் 4 நிறைவானவரான சனத்குமாரருக்குத்தான் விசேஷம். சனகர், சனந்தனர், சனகஜனானந்தர், சனத்குமாரர் ஆகிய 4 சனத்குமாரருக்கு இதில் ஆச்சாரிய பரம்பரை தொடர்ந்து வரக்கூடியதாய் அமைகிறது. அந்த அவிச்சின்ன பரம்பரையிலே சனத்குமாரர் தோன்றி அவர் உபதேசங்களை செய்வித்தது
அதன் மூலமாக பயன் பெற்றவர் சத்தியஞான தரிசினிகள் என்பார் ஒருவர். அவரிடத்தே இருந்து பயன் பெற்றவர் பரஞ்சோதி முனிவர் என்று அழைக்கப்படுமவர். இப்படி நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவராய் இந்த நால்வரும், திருவிளையாடற் புராணம் பாடிய பரஞ்சோதியார் வேறு, இந்த நால்வரும் நமக்கு சந்தான குரவர்களாய், அதிலேயும் அகச்சந்தான குரவர்கள் என்று அழைக்கப்படும் சிறப்போடே கைலாய வாசிகளாகவே இருந்த இந்த நால்வருக்கு இந்த பரம்பரை தோற்றுவித்த நிலையில் முதல் 4 ஆச்சாரியர்களாக கொள்ளுகிறோம். இப்படி திருக்கைலாய பரம்பரை கையிலேயே சார்ந்து இருந்த நிலை மாறி இங்கே சாமானியர்களுக்கும் தெளிவுறும் விதமாக வந்து சேர எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி அதில் 4ஆமவராக விளங்கிய பரஞ்சோதி முனிவர் என்பார் தென்பொதிகை மலைக்கு சென்று அகத்தியரை தரிசிக்கும் பொருட்டு கைலாயத்திலிருந்து புறப்பட்டு ஆகாச மார்க்கமாக தெற்கு திசை நோக்கி எழுந்தருளும் போது திருவெண்ணைநல்லூர் ஆகிற திருத்தலத்தை கடக்கும் போது அங்கே வீதியிலே விளையாடி கொண்டிருந்த 2 வயது குழந்தையை பார்த்து ஆகாசத்திலிருந்து பார்த்த மாத்திரத்தில் அந்த குழந்தையினுடைய ஆன்ம தெளிவு, முன்னாள் செய்த தவமெல்லாம் ஒன்று திரண்டு அந்த குழந்தையின் திருமுகத்திலே வசீகரிக்க மேலே சென்று கொண்டிருந்தவர் இனி ஆகாச மார்க்கத்திலே செல்ல முடியாது கீழே இறங்கி அந்த குழந்தைக்கு தீட்சித்து வைத்தார். சகலவிதமான சிவாகமங்களையும் தன்னுடைய நயனஸ்பர்ச தீட்சைகளினாலே 2 வயது நிரம்பிய அந்த குழந்தைக்கு உபதேசம் செய்து வைத்தார். அப்படி தோன்றியவர் மெய்கண்ட சிவன் என்று அழைக்கப்படும் நந்தி பரம்பரை முதல் முன்னம் இங்கே நம்மை அடைந்த நிலையில் முதல் ஆச்சாரியராக கொண்டாடப்படும் ஸ்ரீமத் மெய்கண்ட சிவாச்சாரியார் என்று அழைக்கப்படும் மெய்கண்ட தேவர். இவர் 13ஆம் நூற்றாண்டிலே இவ்வுலகில் எழுந்தருளி இருந்தார். இவர் எழுப்பித்த சிவாலயத்தை பற்றிய கல்வெட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலிலே தெளிவாக கிடைத்துள்ளபடியால் இவருடைய காலமும் துல்லியமாகவே நிர்ணயம் செய்ய முடிகிறது. அப்படி 13ஆம் நூற்றாண்டில் இவ்வுலகிலே எழுந்தருளி இருந்தவர் 2 வயதிலே சிவஞானம் தலையெடுத்த சிறப்பு. அவர் வேளாளர் குலத்தவர். திருப்பெண்ணாகடம் என்ற திருத்தலம் அவருக்கு அவதாரத்தலம். திருவெண்ணைநல்லூர் அவருடைய தாயாரினுடைய வீடு. தன்னுடைய மாமன் வீட்டிற்கு வந்திருந்த காலத்தில் விளையாடி கொண்டிருந்த போது வீதியிலே விளையாடிய போது ஏற்பட்ட அனுகிரகம். வீதியிலே விளையாடி கொண்டிருந்த பிள்ளையை எம்பெருமான் கருணையினாலே தடுத்தாட்கொண்டார் பரஞ்சோதி முனிவர் மூலமாக. அப்படி தோன்றிய சிவாகம ஞானத்தை சீடர்களுக்கெல்லாம் அவர் பரப்பி வந்தார். அப்போது அவருடைய குடும்பத்திற்கென்று வாய்த்த சிவாச்சாரியார் ஒரு குரு, அருணந்தி சிவாச்சாரியார் என்பது அவருடைய திருநாமம். அவர் இந்த 2-3 வயது பிள்ளைக்கு இத்தனை ஞானமா, இதை பார்த்தா இத்தனை பெரிய திருக்கூட்டம் எல்லாம் சேர்கிறது, அப்படி என்ன அந்த குழந்தையினுடைய உபன்யாசத்திலே உபதேசத்திலே வீரியம் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று புறப்பட்டு வந்தார். என்ன விசேஷம்னா, அந்த மெய்கண்டதேவருடைய அவதாரத்திற்கு அருளியவர் அருணந்தி சிவாச்சாரியார். மெய்கண்டதேவரனுடைய தாய் தந்தையருக்கு குலகுருவாக இருந்தவர் அருணந்தி சிவாச்சாரியார். இந்த பிள்ளை பிறந்த போது அவருக்கு 60 பிராயத்துக்கு மேலே இருக்கணும். பலகாலம் இவர்களுக்கு பிள்ளை இல்லாததினால் தங்களுடைய குலகுருவான மெய்கண்டர் உடைய தாயும் தந்தையும் தங்கள் குலகுருவான அருணந்தி சிவாச்சாரியாரை அடைந்து பிள்ளை பேறு வேண்டி பிரார்த்தித்து நிற்க அவர் திருமுறை சுவடிகளிலே கயிறு சாற்றி பார்த்து திருவெண்காட்டு திருத்தல பதிகம் வர பார்த்து திருவெண்காட்டு முக்குள நீரிலே விதிப்படி தீர்த்தமாடி நித்தியமும் வெண்காட்டு பெருமானை வணங்கி வந்தால் பிள்ளை பேறு வாய்க்கப்பெறும் ஞானசம்பந்த பிள்ளையார் அருளி செய்த மாத்திரத்தில் அதை அங்கே திருவருள் விளக்கமாக கொண்டு திருவெண்காட்டிற்கு சென்று இந்த தம்பதியர்கள் விதிப்படி மண்டல காலம் அங்கே தங்கியிருந்து நித்தமும் 3 குளங்களிலும் ஸ்நானம் செய்து வெண்காட்டு ஈசரையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகையும் வணங்கி வழிபட்டு வந்தார்கள். அந்த விரதத்தினாலே அருள்தன்மை மெய்கண்டதேவராக அவர்களுக்கு பிள்ளையாக வந்து தோன்றிய சிறப்பு. அதனால் அவருக்கு ஸ்வேதவன பெருமாள் என்று திருநாமம் சாத்தினார்கள். வெண்காட்டு ஈஸ்வரனுடைய திருநாமம் ஸ்வேதாரண்யேஸ்வரர், அந்த திருநாமத்தையே குழந்தைக்கு சாத்தினார்கள். ஆனால் அந்த குழந்தை 2 வயதிலே இப்படி சிவஞானம் தலையெடுக்க தன் திருவடிகளுக்கு ஆட்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் பொருத்தமாய் உபதேசம் செய்து கொண்டு அந்த குழந்தை எழுந்தருளியிருந்த நிலை பார்த்து அந்த குழந்தையினுடைய தோற்றத்திற்கே நாம் தானே வழி சொன்னது, இந்த குழந்தை நம்மை விடவும் பிரபலமடைந்ததா என்ற எண்ணத்தில் சகலாகம பண்டிதர் என்று பெயர் பெற்ற அருணந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டதேவர் எழுந்தருளியிருந்த மண்டபத்தை அடைந்தார். அவர் திருமுன்பே பெரிய ஒரு திருக்கூட்டம் அமர்ந்து மெய்கண்டர் சொல்லக்கூடிய உபதேசங்கள், யாரு 2 வயது குழந்தை சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து அந்த குழந்தையை பார்த்து முப்பொருள் உண்மை விளக்கம் சொல்லும் உனக்கு இந்த ஆணவமலத்தினுடைய வடிவம் என்னன்னு தெரியுமான்னு கேட்க தன்னுடைய பிஞ்சு கரங்களால் அருணந்தி சிவாச்சாரியை சுட்டி காண்பித்து ஆணவமலத்தின் வடிவம் இதுதான் என்று அவருக்கு விளக்கி அருளினார்.
அந்த நிலையில் யாருடைய உபதேசத்தால் அந்த பிள்ளை பிறந்ததோ அவரே அந்த குழந்தையின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். குழந்தைங்கிறது ஒரு பேச்சுக்காக சொல்லுவது, சகல விதத்திலும் தலைஞானம் எடுத்தது. அப்படி விழுந்து வணங்கினார். இது நம்மளுடைய சமயத்தின் சிறப்பு. சந்தானாச்சாரியர்களாக விளங்கும் ஞானசம்பந்தர் அப்பரடிகள் போலே இங்கேயும் ஒரு சிறு குழந்தை, இரண்டாவதாக வருபவர் வயதிலே மூத்தவர். இந்த இடத்தில் ஞானசம்பந்தர் அந்தனர் குலத்தவர், அப்பரடிகள் வேளாளர் குலத்தவர். இங்கே மெய்கண்டார் வேளாளர் குலத்தவர், அருணந்தி சிவாச்சாரியார் சிவாச்சாரிய மரபினர். இப்படி கற்ற கல்வியோ வயதோ பிறந்த குலமோ எது ஒன்றும் ஞானபூர்த்தியின் முன்பாக நிற்காது. அது சைவ சித்தாந்தத்தினுடைய பெருந்தன்மை, மிகப்பெரிய ஒரு சமய மரபு. அப்படி அருணந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டார் திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவரிடத்தே உபதேசம் பெற எத்தனித்தார். அருணந்தி சிவாச்சாரியாரை சகலாகம பண்டிதர் என்று சொல்லுவார்கள். சுவாமிகள் எங்கே பிரயாணம் செய்தாலும் தான் செல்லும் வண்டியிலே சுவடிக்கட்டுக்களை எடுத்துக்கொண்டு தாமே செலுத்தி கொண்டு செல்லுவார். பழைய ஓவியங்கள்லாம் வீடுகளில் அருணந்தி சிவாச்சாரியாருடைய திருவுருவப் படத்தை தீட்டும் போதே அவர் ஞானமுதிரையோடு எழுந்தருளியிருப்பார். பின்பக்கத்திலே சின்னதாக ஒரு மாட்டு வண்டியை ஒருத்தர் செலுத்துறாப்பில் காண்பித்திருப்பார்கள். அது சுவாமிகளே தான். அவர் செல்லும்போது எப்போதும் வண்டி நிறைய ஆகமச்சுவடிகளோடு தான் பிரயாணம் பண்ணுவார். யாரான வாதம் பண்ணுவதற்கு வந்தால் உடனடியாக அங்கேயே தர்க்கம் செய்து மேற்கோள்களை ஆகமங்களை எடுத்து காண்பித்து பிரமாணத்தை காண்பித்து அங்கேயே தர்க்கிப்பார். அப்படி ஒரு நடவாடும் நூலகம் என்றெல்லாம் என்று சொல்லுகிறோமே, அந்த காலத்தில் அவர் அப்படியே எழுந்தருளி இருந்தார். அப்படி எழுந்தருளி இருந்த அருணந்தி சிவாச்சாரியார் இந்த மரபின் இரண்டாவது ஆச்சாரியராக, சந்தான பரம்பரையிலே இரண்டாவது ஆச்சாரியராக கொண்டாடப்படுகிறார். அவரிடம் உபதேசம் பெற்றவர்களுக்குள்ளே மறைஞான சம்பந்தர் என்பார் ஒருவர். அந்த ஆச்சாரியர் தில்லை சிதம்பரத்திலே பலகாலம் எழுந்தருளி இருந்தார். அப்படி அவர் எழுந்தருளி இருந்த ஒரு காலத்தில் தான் இந்த சந்தான பரம்பரையின் நான்காவது ஆச்சாரியராய் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் தோன்றியருளுகிறார். இவர் தில்லைவாழந்தனர்களாக அழைக்கப்படும் தில்லை மூவாயிரவர்கள் குலத்திலே தோன்றியவர். அவருடைய தந்தையாரும் பிள்ளை பேறு இல்லாமல் பலகாலம் தவம் செய்து அந்த அருளினாலே உமாபதி சிவாச்சாரியார் அவருக்கு மகனாக தோன்றினார். எல்லாம் திருவருள் விளக்கத்தால் முந்தை தவத்தினால் தோன்றிய சிறப்பு. அதனால் வெகு இளமை பருவத்திலேயே எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்து நடராஜ பெருமானுக்கு நித்திய பூசை செய்யக்கூடிய அந்த நிலைக்கு உயர்ந்த, இன்றைக்கும் தில்லைவாழந்தனர்கள் நடராஜருக்கு அகம்படி தொண்டு செய்வதே தங்கள் பணியாக கொண்டு வாழ்கிறார்கள். சபையில் ஏறி மன்றுளாடும் மணியை தீண்டி பூசிக்கக்கூடிய பெரிய தவச்சீலர்கள் அவர்கள். விதிப்படி நித்திய பூஜைகளை, அக்னிகாரியங்களையும் நைமித்திகமாக நடைபெறக்கூடிய உற்சவங்களையும் அங்கே முதன்மை ஏற்று செய்து வைக்கக்கூடிய உயர்ந்த பேறு தில்லைவாழந்தனர்களுக்கு வாய்க்கப் பெற்றது. நடேச பெருமான் எப்போது தில்லை வந்து அடைந்தாரோ அப்போதிலிருந்து அவருக்கு பூஜிக்கும் அந்த பொறுப்பை இவர்கள் ஏற்று செய்து வருவதாக கோயில் புராணம் தெளிவிக்கிறது. அப்படி ஒரு உயர்ந்த பதவியிலே இருந்தவர் இவர். பின்னாளில் பல நூல்களை ஏற்றி அருளுகிறார். அதிலே கோயில் புராணம் தில்லை திருத்தலத்தினுடைய மகத்துவத்தை சொல்லுவது. திருமுறை கண்ட புராணம் அனபாய சோழன் என்ற சோழனுடைய உதவியோடு நம்பியாண்டார் நம்பிகளை கொண்டு நடராஜ பெருமான் திருமுறைகளை வெளிப்படுத்தி அருளிய சிறப்பை சொல்லக்கூடிய நூல். திருத்தொண்டர் புராண வரலாறு என்று அருவான்மும்மை நாயன்மார்களுடைய வரலாற்றையும் சுருங்க பாடுகிறார். திருத்தொண்டர் புராண சாரம், திருப்பதிக கோவை, சேக்கிழார் புராணம் முதலிய நூல்களை எல்லாம் சுவாமிகள் தான் யாத்துக் கொடுத்தார். இதெல்லாம் புராண நூல்கள். இது உமாபதி சிவாச்சாரியார் செய்து கொடுத்தது. ஆனால் இவருடைய நிலை இப்படி. இவர் சைவ சித்தாந்த ஆகம மரபில் ஆச்சாரிய பரம்பரையிலே எழுந்தருளுவதற்கு ஏதுவாய் அமைந்த காட்சி, இவர் தில்லை அம்பலவாணருக்கு பூஜை செய்து கொண்டு இருந்த ஒரு நிலையில் இவருக்கு சத்தினிபாதத்தின் நான்காவது நிலையாய் சொல்லப்படும் ஞானபாதம் ரொம்ப நன்கி வந்திருந்த காலம், ரொம்பவே நணுகப் பெற்ற காலம். சைவ சமயத்தில் நமக்கு பக்குவம் என்பது வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு செயல். சரியாதி பாதங்கள் நான்கிலும் பெருமான் திருவுள்ளத்தினால் சரியை தொடங்கி கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று 4 பாதங்களையும் பெருமான் திருவருளினாலே கடந்து ஞானபாதத்தை நணுகிக் கொண்டிருக்கிறார். அந்த நிலை அடையும் போது தகுதியாய் ஒரு ஆச்சாரியர் எழுந்தருளுவர். அந்த ஆச்சாரியரிடத்தே இருந்து உபதேசங்களை பெற்று உய்தல் வேண்டும். அந்த சத்தினிபாத முத்தி கூடக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி வந்திருக்கிறது. அந்த நிலையிலே நடராஜ பெருமான் இவருக்கு ஒரு பெரிய வைபவத்தை ஏற்படுத்தி காண்பித்தார். ஒரு வைகாசி மாதம் நடுப்பகல் பொழுது தில்லை அம்பலவாணருக்கு பூஜை செய்யும் உரிமை. இந்த பூஜையெல்லாம் முடித்து கொண்டு இவர் தம்முடைய திருமாளிகைக்கு எழுந்தருள வேண்டும். தில்லையிலே நடராஜ பெருமானுக்கு அந்தந்த நாளிலே பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் காலை பூஜைக்கு அவர்கள் முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளிலே திருக்கோயிலுக்கு எழுந்தருள பண்ணுவதும்
பூசை முடிந்து திரும்பவும் திருமாளிகைக்கு எழுந்தருளும் போதும் பல்லக்கிலே எழுந்தருளுவக்கூடிய ஒரு உரிமை பெற்றவர்கள். அதுபோக பகல் தீவட்டி என்று சொல்லக்கூடிய பகல் வேளையிலே 2 தீவட்டி பந்தங்களோடு அவர்கள் எழுந்தருள்வார்கள். அந்த தீவட்டி பகல் பொழுதிலே கண்டறியாமல் இருக்கும் என்ற காரணத்தால் அல்ல, பகலிலும் குருடர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அவர்கள் ஞான ஒளி காண்பிப்பார்கள் என்ற கருத்திற்காக. இது அவர்களுக்காக இல்லை, அவர்கள் முன்பாக செல்லக்கூடிய அந்த வத்தி நமக்கானது. அப்படி செல்லக்கூடிய அந்த சிறப்பு அவர்களுக்கு உண்டு. இந்த காட்சியை திருக்களாஞ்சேரி என்று அழைக்கப்படும் பகுதி, அது தில்லைக்கு வடமேற்கிலே இருக்கக்கூடிய பகுதி. இன்றைக்கும் அற்புதமான சிவாலயம் அந்த தலத்திலே உண்டு. பிரம்மபுரீஸ்வரர் என்ற தாமத்தோடு எம்பெருமான எழுந்தருள் இருக்கிறார். தில்லை தரிசனத்திற்கு போனால் அவசியம் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் ரொம்ப முக்கியமான தலம் அது திருக்களாஞ்சேரி. அந்த தலத்திலே சுவாமிகள் எழுந்தருள் இருக்கிறார். அவருடைய சீடர்கள் புடைசூழ உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார் மறைஞான சம்பந்தர். அவர் வீதியிலே கண்ட காட்சி உமாபதி சிவாச்சாரியார் இந்த பல்லக்கிலே ஆரோகணித்து எழுந்தருளக்கூடிய காட்சி. பகல் வேளையிலே, நல்ல வைகாசி மாதம் வெயில் காலத்தில் பகல் வேளையில் பல்லக்கிலே செல்வதோடு அல்லாமல் பகல் குருடு என்ற சொல்லுக்கு பதமாய் அந்த நேரத்தில் இவர் விளக்கெரித்து கொண்டு செல்கிறாரே என்ற நிலையில் பட்ட மரத்தில் ஏறி பகல் குருடு செல்கிறது என்று மறைஞான சம்பந்தர் அருளி செய்த வாக்கு. இதை கேட்டதுதான் உமாபதி சிவாச்சாரியாருக்கு தாமதம். அந்த க்ஷணப்பொழுதில் எப்படி சம்பந்த பிள்ளையார் அப்பரடிகள் இருக்கும் செய்தி கேட்டு பல்லக்கிலிருந்து இழிந்தாரோ அதுபோலே இவரும் இறங்கி அருளினார். உடனடியாக இறங்கி அருளினார். இறங்கி அருளி அவர் மறைஞான சம்பந்தரை நோக்கி நடந்தருள அவரிடத்தே இருந்து பிரிந்து மறைஞான சம்பந்தர் வீதிகள் கடந்து நடக்க ஆரம்பித்து விட்டார். அவரை துரத்தி கொண்டு இவர் சென்றார். எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்கொள்ள எம்பெருமான் வந்தபோது தடுத்தாட்கொண்ட நிலையில் அவரை துரத்தி கொண்டு சுந்தரர் வெண்ணநல்லூருக்கும் பிறகு கோயிலுக்கும் எல்லாம் ஓடினாரோ அதுபோலே துரத்தி கொண்டு இவரும் ஓடினார். அப்படி துரத்தி ஓட மறைஞான சம்பந்தர் வேகமாய் போய் அங்கே பாவு இட்டு நெசவு செய்யக்கூடிய நெசவாளர்களான கைக்கோளர்கள் வாழக்கூடிய வீதிக்குள்ளே நுழைகிறார். அங்கே பாவு போடுவதற்கென்று நெசவாளர்கள் அவர்கள் சேகரித்து வைத்திருந்த கஞ்சி கலையத்திலிருந்து மறைஞான சம்பந்தர் தமக்கு கொஞ்சம் கஞ்சி தரும்படியாய் கேட்க, அந்த நெசவாளர் அந்த கஞ்சி கலையத்தை அவர் கைகளிலே சாய்க்க, அதிலே கைகளால் வாங்கி மறைஞான சம்பந்தர் உண்டபோது சுவாமிகளினுடைய கைகளிலிருந்து அவர் எச்சில் பட்டு வழிந்த பரிகல சேடத்தை உமாபதி சிவாச்சாரியார் கை நீட்டி தான் பெற்று கொண்டு உண்டார். பரிகல சேடத்தை இன்னாரணையார் என்று தெரியாத ஒரு வருடத்தை இருந்து பெற்றார் என்றால் அவர் இவருக்கு ஆச்சாரியர் ஆகிவிடுகிறார், அவருக்கு உடைமைப்பட்டவனாகி விடுகிறேன் என்ற நிலையில். அதனால் உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஞானதானம் செய்ய வேண்டிய நிலையில் மறைஞான சம்பந்தர் வீற்றிருந்து உமாபதியாருக்கு சகலவிதமான கலைஞானங்களையும் வழங்கி அருளினார். அவரை தீட்சித்து வைத்து அவருக்கு ஆகமோக்தமான இந்த ஞான மரபின் இரகசிய பொருளாய் விளங்கும் பஞ்சாட்சர பொருளின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி அருளி சிவாகமங்கள் சொல்லக்கூடிய ஞானதானங்களை எல்லாம் செய்துவித்தார். அப்படி மறைஞான சம்பந்தரால் தீட்சிக்கப்பட்ட நிலையில் உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு சந்தானாச்சாரிய மரபிலே 4வது ஆச்சாரியராக வருகிறார். இப்போ சமயாச்சாரியர்கள் 4 பெருமக்கள், ஞானசம்பந்த பிள்ளையார், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகமூர்த்திகள். சந்தான ஆச்சாரியர்கள், சந்தானம் என்பது தொடர்ந்து வரக்கூடிய பரம்பரை, பிள்ளை பெற்றை, அதனால்தான் சந்தானம் என்ற சொல்லால் அழைக்கிறோம். ஒரு தந்தையார், அவருக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரு பிள்ளைன்னு அவிச்சின்னமாக வரக்கூடிய பரம்பரை. ஆனால் இது குடல் துவக்கால் வருவதில்லை, ஞானத்தினாலே அனுகிரகத்தினாலே குரு சிஷ்ய பரம்பரையாக வரக்கூடியது. அதில் நமக்கு அகச்சந்தான குறவர்களாக நந்தியம்பெருமான், அவரிடத்தே இருந்து உபதேசம் பெற்ற சனத்குமாரர், அவரிடத்தே இருந்து உபதேசம் பெற்ற சத்தியஞான தரிசினிகள், அவரிடத்தே இருந்து உபதேசம் பெற்றவராய் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவரால் இங்கே இந்த உலகத்திற்கு வந்து அதில் மெய்கண்டதேவர், அவரால் தீட்சிக்கப்பட்ட அருணந்தி சிவாச்சாரியார், அவரால் தீட்சிக்கப்பட்ட மறைஞான சம்பந்தர், அவர் மூலமாய் அனுகிரகிக்கப்பட்ட உமாபதி சிவாச்சாரியார். இப்போ நாளும் எண்மர்களாக நாம் கொள்ளுகிறோம். இது போக நமக்கு சமயாச்சாரியர்கள் ஒரு 4 பேர். இப்படி இந்த 12 பேரும் நமக்கு ஆச்சாரியர்கள். இவர்கள் 12 பேரும் நமக்கு ஆச்சாரியர்கள் ஆகிறார். எங்கேருந்து தொடங்கியது? நேரே எம்பெருமானிடத்தே இருந்தே தொடங்கியது. எம்பெருமானும் எம்பிராட்டியும் வீற்றிருந்து எம்பிராட்டியை முன்னிட்டு கொண்டு நந்திகேஸ்வரருக்கு சுவாமியை செய்து வைத்த உபதேசம். அந்த பரம்பரை நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் வரையிலுமாய் வருகிறது. இப்படி 13ஆம் நூற்றாண்டு வரையில் இவர்கள் மூலமாக வளர்த்தெடுக்கப்பட்டு அவரிடத்தே இருந்து அருணம சிவாய தேசிகர், இப்படி அந்த பரம்பரை வளர்ந்து வருகிறது. அதிலிருந்து தான் நமக்கு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரை, திருவாவடுதுறை ஆதீனம், திருக்கைலாய பரம்பரை, தருமபுர ஆதீனம் முதலிய சைவாதீனங்கள் வழி வழியாக இந்த சந்தானத்திலே தோன்றிய வைத்தான். அதனால் தான் இது போன்று இருக்கக்கூடிய ஆதீன கர்த்தர்களுடைய திருவடிகளை பற்றி கொண்டால்
அவர்கள் மூலம் அவருடைய குருநாதர், அவருடைய குருநாதர், அவருடைய குருநாதர்னு இது நேரே போய் நேரே ஸ்ரீகண்டதேவரான சிவபெருமானை சென்று அடைகிறது. இப்படித்தான் நாம் சிவபெருமான் வரையிலுமாய் சென்று அடைகிறோம். அப்படி உமாபதி சிவாச்சாரியார் வீற்றிருந்து தில்லையிலே செய்தருடைய அற்புதங்கள். அதில் ஒன்று, தில்லை நகரத்திற்கு கிழக்கே கொற்றவன்குடி என்ற ஊரிலே ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு சுவாமிகள் எழுந்தருளி இருக்கிறார். அது சுவாமிகளுடைய அந்த ஞானபூர்த்தி பெரிய க்ஷேத்திரத்தில் எல்லாம் இருந்து கொண்டு அந்த திருத்தலத்தை காலால் மிதித்தெல்லாம் நடக்கக்கூடாது என்ற ஒரு சங்கல்பத்தை ஆச்சாரியர்கள் கொண்டார்கள். ரெண்டு முக்கியமான உதாரணம் நமக்கு கிடைக்கிறது. தில்லை அம்பலத்தினுடைய வெளிப்புறத்திலே தான் சம்பந்த பிள்ளையார், அப்பரடிகள் இருவரும் எழுந்தருளி இருந்தார். சேக்கிழார் தெளிவாக சொல்கிறார், திருவேட்களத்தில் எழுந்தருளி இருந்து தான் தில்லை அம்பலவாணரை ஞானசம்பந்த பெருமான் தரிசித்தார். அதேபோல் திருவையாறு தலத்தில் கைலாய காட்சி கண்ட பிறகு அப்பரடிகள் திருவையாறு திருத்தலத்திலே கால்பதியே நடக்கக்கூடாது, அதனால் திருப்பூந்துருத்தியிலே இருந்தபடித்தான் திருவையாறு தரிசனத்தையும் ஏனைய திருத்தலங்கள் தரிசனத்தையும் செய்தார். அதனால் தான் திருப்பூந்துருத்தியிலே நிறைய பதிகங்கள் அப்பர் சுவாமிகள் பாடுவது. திருப்பூந்துருத்தியில் தான் ரொம்ப காலம் எழுந்தருளி இருந்தார். இந்த மாதிரியான புண்ணிய கஷேத்திரங்களிலே கால்பதியே நடக்கக்கூடாதுன்னு அதனுடைய எல்லையிலே தங்குவார்கள். அதுபோல் உமாபதி சிவாச்சாரியாரும் கொற்றவன்குடி என்ற பகுதியிலே எழுந்தருளி இருந்தார். அப்படி எழுந்தருளி இருந்த நிலையில் தினந்தோறும் உமாபதி சிவாச்சாரியாருடைய மடத்திற்கு மடப்பள்ளியில் தளிகை செய்வதற்கு, திருவமுது படைப்பதற்கு விறகு கொடுத்து வந்த பெட்ரான் சாம்பான் என்ற ஒரு விறகு வெட்டி, அவர் தில்லை அம்பலவாணர் கோயிலுக்கும் நித்தமும் விறகு வெட்டி கொண்டு போய் மடப்பள்ளிக்கு கொடுத்து வந்த தொண்டு செய்தவர். அம்பலவாணர் அவருக்கு நாளொன்றிற்கு 2 காசுன்னு கொடுப்பார். அதை கொண்டு அவர் தன்னுடைய குடும்ப தேவைகளை பார்த்து கொண்டார். மனைவி மக்களுக்கான தேவைகளை அதிலே பார்த்து கொண்டார். ஆனால் நித்தமும் தவறாது அம்பலவாணர் சன்னதிக்கு விறகு வெட்டி கொண்டு போய் கொடுப்பதை கைங்கரியமாக செய்து வந்தார். அம்பலவாணர் அதிலே ஒரு நாள் உமாபதியாருடைய மடத்திற்கும் விறகு வெட்டி கொண்டு போய் சேர்க்கும்படியாய் சொல்லிவிட்டார். இப்படி உமாபதியார் மடத்திற்கும் இவர் கொண்டு போய் விறகு சேர்க்க அம்பலவாணர் அதற்கும் சேர்த்து இவருக்கு காசு கொடுத்து இது தொடர்ந்து நடந்து வந்தவாறே ஒரு நாள் தில்லை நகரில் பெருமழை பெய்து விறகு வெட்டுவதற்கு மரம், ஈரமில்லா மரம் கிடைக்காமலும் ஊரை கடந்து செல்லுவதற்கும் வாய்ப்பில்லாமல் துக்கித்து போனார். என்ன செய்வதென்று அறியாது அவர் மிகவும் வருத்தப்பட்ட நிலையிலே அம்பலவாணர் அருளால் அவருடைய வீட்டின் ஒரு பகுதியை அழித்து அந்த விறகை கொண்டு போய் கொடுப்போம் என்று அந்த விறகை கொண்டு போய் கோயிலில் இட்டார். அந்த சங்கல்பத்தோடு வீட்டின் பகுதியை அழித்து அவர் விறகு சுமந்து சென்றபோது, மனைவியோடு சென்றபோது தண்ணீர் எல்லாம் விலகி வழிவிட்டதா. பெருமழை வெள்ளத்தின் ஊடே அவர் புகந்து போய் அதை அம்பலவாணர் சன்னதியிலே கொடுத்து, அதுபோல் ஒரு பங்கு விறகு கட்டையை கொண்டு போய் உமாபதி சிவாச்சாரியார் எழுந்தருளி இருந்த அவருடைய மடத்திலும் சமர்ப்பித்தார். அன்று மடத்திலே திருவமுது படைப்பதற்கு காலதாமதம் ஆகிப்போனது. உமாபதி சிவாச்சாரியார் மாகேஸ்வர பூஜைக்கு நேரம் தாழ்ந்ததன் காரணத்தை கேட்டபோது, விறகு கொடுக்க வந்தவர் காலதாமதம் செய்தார் மழையிலே பெற்று வருவதற்கென்று அறிந்து, அப்படி ஒருவர் யார் விறகு கொடுத்தது இந்த மழையில்னு என்று கேட்டபோது, பெட்ரான் சாம்பான் என்பார் ஒருவர் என்று அவருடைய பெயரை கேட்டுக்கொண்டு மறுநாள் அவர் வந்தவாறே தன்னை வந்து பார்க்கும்படியாக சொல்லி நியமித்திருந்தார். வந்தால் சொல்லுங்கள்னு சொல்லி வைத்திருக்கார். இந்த நிலையில் அம்பலவாணர் பெட்ரான் சாம்பானுக்கு ஒரு சீட்டு கவி ஒன்றை எழுதி கொடுத்தார். ஒரு சீட்டிலே உபதேசத்தை எழுதி கொடுத்தார். இப்படி ஒரு மாகேஸ்வர பூஜைக்கு தொண்டு செய்த அவருக்கு உண்மை உலகத்தை காட்டியருள கருணை பெருவள்ளமான எம்பெருமான் சங்கல்பித்துக் கொண்டு, அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை பெத்தான் சாம்பானுக்கு வேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை என்ற ஒரு சீட்டிலே எழுதி அம்பலவாணர் இவருக்கு கொடுத்தார். அம்பலவாணர் கைப்பட எழுதியது பல விஷயங்கள் உண்டு. எப்படி அன்றைக்கு சொக்கநாதராக எழுந்தருளி இருந்து பாணபத்திரருக்காக ஒரு உரிமைச்சீட்டு எழுதி கொடுத்து, இதை கொண்டு போய் கொடுத்து நீ பொருள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சேரமானாருக்கு எழுதி கொடுத்தாரோ அதுபோல இன்றைக்கு ஒரு விறகு வெட்டிக்காக வேண்டி அம்பலவாணர் எழுதுகிறார். இதிலே அனுப்புனர் என்று போட்டு தன்னுடைய திருநாமத்தை எழுதணும். தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது சொல்லும் சொல் அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன். தன்னை தான் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது எம்பெருமான் யார் இந்த சிற்றம்பலவன், அடியார்களுக்கு யார் மிகவும் எளியவனாக இருக்கிறாரோ அவர்தான் இந்த சிற்றம்பலவன் என்று எழுதி கொள்ளுகிறார். உமாபதியாரை சொல்லும் போது கொற்றங்குடியார் என்று அவருக்கு ஒரு மரியாதை, அந்த ஆர்விகுதியை சேர்த்து சொல்றார். அப்ப அந்த ஆச்சாரிய தானத்திலே இருப்பவர்களுக்கு நடராஜ பெருமான் கொடுக்கக்கூடிய சிறப்பு. சிற்றம்பலவர் என்று சொல்லிக் கொள்ளாமல் தன்னை சொல்லும் போது அன்விகுதியோடு நிறுத்திவிடுறார். சிற்றம்பலவன் என்று சொல்லி உமாபதியாரை சொல்லும் போது கொற்றங்குடியார் என்று அந்த ஆர்விகுதியை சேர்த்து அவருக்குரிய அந்த தானத்திலே வைத்து கொண்டாடுகிறார். அவருக்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை பெத்தான் சாம்பான். ஒவ்வொரு நாளும் நான் 2 காசு தான் கொடுத்து வந்தேன்.
அந்த பெட்ரான் சாம்பானுக்கு இன்று தங்கள் மடத்து வாசல் படியிலே மோட்சம் கொடுக்கும்படியாக சொல்லிவிட்டார். பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. சைவ சித்தாந்தத்தில் விதிப்படி திருக்கைலாய பரம்பரையிலே வந்த ஒரு ஆச்சாரியரை அணுகி அவரிடத்தே தீட்சை பெற்று சிவபூஜை செய்வதை தவிரவும் வினை தீர்வதற்கு வேறு வழி இல்லை. மலநீக்கம் சிவபூசையின் மூலமாக விளையும். அந்த சிவபூசைக்கு அடிப்படை ஆச்சாரியரிடத்தே பெறப்படும் உபதேசம். அதை பெட்ரான் சாம்பானுக்கு தீட்சை செய்வித்து அதன் மூலமாக முத்தியை தருவாறு எம்பெருமான் எழுதி கொடுத்துருக்கார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை என்று ஆரூர் பெருமானை கொண்டாடுகிறோம். பொன் கொடுத்து மெய்ப்பொருள் ஒன்றையும் தருவார் அப்படின்னு சொன்னால் பொய்ப்பொருள் என்ற ஒன்று உண்டு. அதுதான் முதல்ல சொன்ன பொன். போகம் அதுவும் பொய்ப்பொருள். திரு என்று சொல்லி செல்வத்துள் சிறந்ததாகிற முத்தி இன்பத்தை தருவார். இதையும் கொடுத்து அதையும் கொடுப்பார். இங்கேயும் இந்த பெட்ரான் சாம்பானுக்கு வேறு யாரையும் கதியாக நம்பாமல் அவனையும் அவன் மனைவி குடும்பத்தார்களையும் பார்த்து கொள்வதற்கு நடராஜ பெருமான் தன்னுடைய மடப்பள்ளிக்கு அவன் விறகு வெட்டி கொடுத்த போது படியிலே 2 காசு தினமும் கொடுத்து பொன்னும் போகமும் கொடுத்தார். அதே போலே உமாபதியாருடைய மடத்து படியிலே இருத்தி அவருக்கு சிவதீட்சை செய்வதன் மூலமாக மெய்ப்பொருளும் திருவும் புணர்த்து வித்தார். பொன்னும் கொடுப்பார், போகமும் கொடுப்பார், மெய்ப்பொருளும் கொடுப்பார், திருவும் கொடுப்பார். ஆனால் இங்கே சிறப்பு, அவருக்கு காசு கொடுப்பதை தன்னுடைய ஆலயப்படியிலே செய்து படிக்காசாக கொடுத்து மோட்சத்தை ஆச்சாரியர் திருமணத்து வாசலிலே கொடுக்கும்படியாக செய்தார். சிவகதி அருள்வது ஆச்சாரியர்களுக்கு சுதந்திரம், அவர்களுக்கு ஏற்பட்ட சுவாதந்திரியம். அது அப்படிதான் இந்த திருக்கைலாய பரம்பரையினுடைய சிறப்பை நாம் உணர்கிறோம். அதனால் உமாபதி சிவ சுவாமிகள் நினைத்தார்னா எம்பெருமான் அதே பொன்னம்பலத்துக்குள்ளே அழைத்து அவரை அப்படியே அனுகிரகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் உலகத்திற்கு ஆச்சாரிய ஸ்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை காட்டித்தரணும். இவர் ஒருவர் போய் அடைந்த கதியை எல்லோரும் அடையணும்னா கொற்றவன்குடிக்குத்தான் ஓடணும். தில்லை அம்பலவானரை வேண்டி பொன்னை பெறலாம், படிக்காசு பெறலாம், மோட்ச கதியை ஆச்சாரியர் சன்னதி வாசலிலே தான் பெற முடியும்னு காட்டித்தர. அதனால் படியின் மிசை பெத்தான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து, இந்த பேதமரங்கிறார். இங்கே சொல்லப்படும் பேதம் தான் என்ன, தன் ஸ்வரூபம் என்ன, யானார் என் உள்ளமார் ஞானங்களார், அதெல்லாத்தையும் குழப்பமில்லாதபடிக்கு வேறுபாடு இல்லாமல் செய்யணும் ஒன்று. மற்றொன்று சுத்தாத்வைத சைவ சித்தாந்த மரபு இது. அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அந்த ஞானத்தை வழங்கும்படியாக உபதேசித்து சீட்டு எழுதி கொடுத்து அனுப்பினார். இவரும் போய் என்று உமாபதியார் மடத்திலே விறகு கொடுத்து நின்றபோது, அப்பா உன்னை ஆச்சாரியர் நீர் வந்தார் சொல்லணும்னு சொல்லியிருக்கார், இங்கேயே நின்று இருந்துட்டாங்க. அவர் மனைவியோடு போயிருக்கார். மனைவியும் நின்று கொண்டிருக்கிறாள். உள்ளே போய் ஆச்சாரியரிடத்தே பெட்ரான் சாம்பான் வந்திருக்கிறார்னு அடியார் பெருமக்கள் தெரிவிக்க உமாபதியார் வாதலுக்கு எழுந்தருளினார். மடத்து படிக்கு அவர் எழுந்தருளினார். பெட்ரான் சாம்பான் அவரை நமஸ்கரித்து பொன்னம்பலவானர் கொடுத்த சீட்டை அவர் திருவடிகளிலே வைத்தார். பெற்றுக்கொண்ட உமாபதி சிவாச்சாரியார் அதை சிரசா வகித்து அவருக்கு அந்த படியின் மிசையே பஞ்சாட்சர உபதேசம் செய்வித்தார். உமாபதியார் திருவாக்கினாலே பஞ்சாட்சரத்தினுடைய பொருளையெல்லாம் பெறப்பெற்ற நிலையில் பெட்ரான் சாம்பான் நின்ற இடத்தில் ஜோதி பிழம்பாய் ஒரு அக்னி தோன்ற அவர் அந்த இடத்திலேயே எல்லோரும் பார்க்க சிவகதி அடைந்தார். பேதமர செய்து வைக்கணும்னா இதுதான் தீட்சையினுடைய மகத்துவம். இது பெற்ற மாத்திரத்தில் அது ஒரு புது பிறவி. இப்போ உடம்பாகிற சுமையை அந்த க்ஷணத்தில் துறந்து உயிர் போய் எம்பெருமான் திருவடியை அடைந்ததை காட்டி கொடுத்தார். இதில் இந்த படியின் மிசைங்கிறது ரொம்ப விசேஷம். நடராஜ பெருமான் படியின் மிசை சோறும் கூரையும் கொடுத்தார், குறைவில்லை. வேறு யாரையும் போய் நாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இங்கே எடுக்கக்கூடிய பசிக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டார். அது இந்த ஆன்ம பசின்னு ஒன்று இருக்கே, அதனால் இவருக்கு அதை காட்டி கொடுக்க உமாபதியாருடைய திருவாசலை அடைந்து அந்த மடத்துப்படியிலே மோட்சத்தை பெற்று தந்தார். ரெண்டும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அம்பலவாணர் இதை எப்படி செய்து காண்பித்தார். ஆனால் அவருடைய மனைவி இவர் ஏதோ செஞ்சுட்டார்னு பயந்துட்டா. அந்த பயத்தினாலே அரசனிடம் சென்று கோள் சொல்லி, உமாபதியார் என்னுடைய கணவரை செய்தன பாருங்கள் என்று அவருக்கு இது என்னவோ ஆகிவிட்டது, என் கணவரை இவர் ஏதோ செய்து விட்டார் என்று சொல்ல, அரசனும் உமாபதியாருடைய பிரபாவத்தை எல்லாம் அறிந்திருந்தார். ஆயினும் இந்த பெண்ணினுடைய அந்த கேள்வியை ஏற்று ஆச்சாரியர்களுக்கு செய்விக்க வேண்டிய அந்த சிறப்பை உலகம் அறியும்படியாய் செய்ய வேண்டும். அதனால் இந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு தான் உமாபதியாருடைய திருமணத்தை அடைந்து நடந்தவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு, இப்படி நீங்கள் உபதேச மாத்திரத்தினால் யாருக்கு வேண்டுமானாலும் மோட்சம் தருவீர்களாயின் நாங்கள் பார்க்க யாருக்கான மோட்சம் பண்ணி வைக்கணும்னு கேட்கிற அந்த இடத்தில் ஆச்சாரியர் மற்றொருவரை அழைத்து செய்விப்பது என்ன பிரமாதம். அங்கே பூத்திருந்த முள்ளிச்செடிக்கு தான் முத்தி தருவதாக சங்கல்பித்து
அந்த மடத்தினுடைய பூசை மடத்தின் கோமுகம், நிர்மால்யம் வெளியேறக்கூடிய கோமுகம், சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் செய்தால் அந்த அபிஷேக தீர்த்தம் வெளியேறக்கூடிய கோமுகம், அதை ஒட்டி வளர்ந்திருந்த ஒரு முள்ளிச்செடி. அதிலிருந்து மாகேஸ்வர பூஜைக்கெல்லாம் இவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அந்த முள்ளிச்செடியாக அங்கே நின்றிருந்தவர் ஒரு முனிவர். அவர் பூர்வத்திலே ஏற்பட்டிருந்த ஒரு சாபம், சிவத்தியானத்திலே கூடியிருந்தாலும் கூட அவர் அளவில் பெருமான் காட்சி தந்த பிறகும் என்ன வேண்டும் என்று கேட்டபோது சொல்ல தெரியாது நின்றார். அதனால் அவர் உமாபதி சிவாச்சாரியார் மடத்திலே முள்ளிச்செடியாய் வளரும்படியான ஒரு சங்கல்பம், அது அடுத்த பிறவியிலே வாய்க்கப்பெற்றது. அந்த நிலையில் இவர் அந்த முள்ளிச்செடியை முன்னிட்டு செய்து வைத்த உபதேசம், அதுவும் அங்கே செழுஞ்சுடர் ஜோதியாய் போய் அந்த முனிவர் உருவெற்று அது சிவகதி அடைந்ததா. அதன் பிறகு அந்த பெண்ணிற்கு அரசன் நிபந்தமெல்லாம் கொடுத்து அவள் காலத்திற்கு பிறகு அது உமாபதியார் திருமணத்திற்கு வரும்படியாக உபதேசித்து அவளுக்கும் தெளிவு பிறக்க அவள் சென்றாள். இப்படி பெற்றான் சாம்பானுக்கு சுவாமிகள் அருளிய இந்த மோட்சம் அதை அடுத்து இவருக்கு செய்தது. இன்னும் கூட சிலருக்கு இவர் இதுபோலே அற்புதத்தின் மூலமாக மோட்சம் கொடுத்தார், ஒரு கருட பட்சிக்கு மோட்சம் கொடுத்தார் என்றெல்லாம் புராணம் சொல்லுகிறது. இப்படி ஆச்சாரியர்கள் சங்கல்பத்தினால் க்ஷணப்பொழுதில் ஆருக்கும் முத்தி தரக்கூடிய சிறப்பை அவர்கள் அடைந்திருந்தார்கள். இப்போ மோட்ச சாம்ராஜ்யம் அவர்களுக்கு சுதந்திரப்பட்டு இருந்தது. பெருமான் திருவருளை முன்னிட்டு சுதந்திரத்தாலே அவர்கள் மோட்சத்தை கூட கொடுப்பார்கள் என்ற நிலை. இப்படி அவர் எழுந்தருளியிருந்த காலத்தில் தில்லையிலே அம்பலவாணர் கோயிலில் பிரம்மோற்சவம் நெருங்கி வந்தது. அந்த பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் துவஜாரோகணம் செய்விக்க வேண்டியது. இவர் தீட்சிதர் மரபிலிருந்து விலகி கொற்றவன்குடியிலே அமர்ந்து கொண்டு ஆகம உபதேசங்கள் செய்து கொண்டிருந்ததினால் இவருக்கு ஏற்பட்ட அந்த மரபிலிருந்து இவரை நீக்கினார்கள் தில்லை தீட்சிதர்கள். அதனால் வேறொருவரை நியமித்து அந்த வருடத்திற்கான பிரம்மோற்சவ கொடியேற்றத்திற்கு ஏற்பாடெல்லாம் செய்து வைக்க, பிரம்மோற்சவ முகூர்த்தம் கூடியவாறும் கொடி ஏறாமல் தடைபட்டு நிற்க அம்பலவாணர் அங்கே அர்ச்சகர் மூலமாக ஆவேசித்து ஒலி எழுப்பியருளி கொற்றவன்குடி உமாபதி சிவத்தை அழைத்து வந்து அவர் திருக்கரத்தால் தீண்டப்பெற்றுத்தான் இந்த கொடி ஏற வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்க, தீட்சிதர் பெருமக்கள் தங்கள் தவறுணர்ந்து கொற்றவன்குடிக்கு சென்று உமாபதியாரை வரித்து வந்து புதிதாய் கைக்கோளர்களை கொண்டு ஒரு துவஜம் படம் ஒன்றை அந்த க்ஷணத்திலேயே வரைந்து அதை அவர்கள் ஊரெல்லாம் கொண்டு சென்று வாத்திய மரியாதையோடு கோயிலில் கொண்டு வந்து சமர்ப்பிக்க, உமாபதி சிவாச்சாரியார் திருக்கரத்தால் தீண்டப்பட்டு அந்த கொடி மரத்தில் ஏறியது, கொடிமரத்தில் ஏறியது என்று சொல்லப்படுகிறது. நான் தான் இன்றைக்கும் கோயில்களிலே துவஜாரோகணத்தின் போது இந்த கொடிக்கவி 4 பாடல்களை பாடுவது மரபு. இன்னும் பல கோயில்களிலும் துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்திலே இதை கல்லிலே பதித்து வைத்திருப்பார்கள். கொடிக்கவி பாடல்களை கல்லிலே பதித்து வைப்பார்கள். 4 பாடல்கள் தான். முதல் பாடல் கட்டளைக்கலித்துறையாகவும் ஏனைய 3 பாடல்கள் வெண்பா அமைப்பிலும் அமைந்திருக்கும். இப்படியெல்லாம் ஞானோபதேசம் செய்து முடித்து உமாபதி சிவாச்சாரியார் சிவகதி அடைந்தார். அவரிடத்தே இருந்து தோன்றிய அந்த மரபுத்தான் நமக்கு இன்றைக்கும் திருக்கைலாய பரம்பரை மரபாக தொடர்ந்து வருவதை பார்க்கிறோம். திருவார் கையிலை திருநந்தி தேவர் திருமரபில் வரும் ஆசிரியன் மறைஞான சம்பந்த மா குரவன் அருள்சார் உமாபதி தேசிகன் செஞ்சரணாம்புயம் என் மறுவார் மலரினை உழ்கி வாழ்த்தி வணங்குதுமே. இது குருபரம்பரை விளக்கமாக உமாபதி சிவாச்சாரியாரை தோத்திரம் செய்யக்கூடிய பாடல். திருச்சிராப்பள்ளியிலே மௌனமடத்தின் எழுந்தருளியிருந்த தாய்மானவ சுவாமிகள் என்னாளோ கண்ணியிலே உமாபதி சிவாச்சாரியாரை கொண்டாடி எல்லாம் இருக்கிறார். அவர் திருவடிக்கு ஆட்படும் நாள் என்னாளோ என்று தாய்மானவ சுவாமிகள் கேட்டிருக்கிறார். இப்படி நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே பின்னாளில் வந்தவர்கள் எல்லாம் தோத்திரம் செய்திருக்கிறார்கள் உமாபதி சிவாச்சாரியாரை. அவரிடத்தே இருந்து தோன்றித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சைவாதீனங்கள் எல்லாம் மெய்கண்ட சந்தானத்தை அவர் மூலமாகத்தான் சென்று பற்றுகிறார்கள். அந்த விதத்தில் முதல் பாடல் கட்டளைக்கலித்துறையாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். சைவ சித்தாந்த செழும்பொருள் இந்த 4 பாடல்கள். அதிலும் சைவ சித்தாந்தத்தினுடைய 14 சாத்திரங்களிலும் 14 சாத்திரங்களும் முப்பொருள் உண்மைத்தான் சொல்லுகின்றது. பதியிலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணத்தை தான் சொல்லுகின்றன. ஆயினும் ஒவ்வொரு சாத்திரத்திலும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு விசேஷமாக எடுத்து பேசப்பட்டது என்று உரையாசிரியர்கள் ஒரு நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாத்திரத்திலும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேறு சாத்திரங்களில் சொல்லி இல்லாதபடிக்கு இன்னும் சிறப்பாக அதிகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கும். அந்த விதத்தில் கொடிக்கவி ஆகிற இந்த சாத்திரத்தில் 4வது பாடல், நிறைவு பாடலிலே சைவாகமங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தில் இருக்கக்கூடிய பேதங்கள், எத்தனை வகையான பஞ்சாட்சரங்கள் உண்டு. பஞ்சாட்சரம்னு சொன்னோம்னா அது 5 அக்ஷரங்களினுடைய சிறப்புன்னு நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த பஞ்சாட்சரத்திலே அவரவர்களினுடைய பக்குவத்தன்மைக்கு ஏற்றார் போலே இன்ன பஞ்சாட்சரம் என்று ஒரு மாற்றம் உண்டு. அதனால்தான் உபதேசம் செய்து வைக்கும் போது சமய தீட்சையிலே ஆச்சாரியர் ஏகாந்தமாக கூப்பிட்டு நம்மை உபதேசம் செய்வித்துருவார். நமக்கு வெளியே வந்த உடனே உனக்கு என்ன கிடைச்சது, எமக்கு என்ன கிடைச்சதுன்னு பேசும் வழக்கம் இல்லை.
நான் அந்தந்த உயிரின் பக்குவத்தன்மைக்கு தகுந்தாற் போலே ஒரு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணி வச்சிருப்பேன். இதை கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாதுன்னு ஒரு நியதி இருப்பதற்கு காரணம், அது வேறொரு மந்திரமாக இருந்தால் நமக்கு ஒரு சஞ்சலம் ஏற்படும். ஓஹோ, அவருக்கு வேற கொடுத்துட்டார் போல இருக்கு, இல்லை நம்மை விட அவருக்கு இன்னும் குறைவாக இருக்கு, இப்படியெல்லாம் சஞ்சலம் ஏற்படும். எத்தனை எழுத்துக்களால் ஆன பஞ்சாட்சரம், முன்னும் பின்னுமாக என்ன சேர்க்கப்பட்டது, அது சிகாராதி பஞ்சாட்சரமா, நகாராதி பஞ்சாட்சரமா, அல்ல வேற ஏதானா முன்னுட்டாக சேர்த்து சொல்லப்பட்டதா, பிரணவம் சேர்த்ததா சேர்க்காததா, சபீஜமா நிர்பீஜமா, இது மாதிரியான கேள்விகள்லாம் அநேகம் உண்டு. அது ரொம்ப ரகசியமானது. ஆச்சாரியருக்கும் சிஷ்யருக்கும் இருக்கக்கூடிய ஏகாந்தம் அது. அவருக்கு தான் நம்முடைய தகுதி என்னன்னு தெரியும். அந்த பீடத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் உணர்ந்து நமக்கு ஒரு பஞ்சாட்சரத்தை கொடுப்பார். மேலே அடுத்தடுத்த தீட்சைகள் நடக்கும் போது, விசேஷ தீட்சையாக சிவபூஜை எல்லாம் கொடுக்கும்போது இந்த பஞ்சாட்சர அமைப்பு மாறவும் மாறலாம். நிறைவாக நிர்வாண தீட்சைக்கெல்லாம் போகும்போது எதிர்பாராத விசேஷமான பஞ்சாட்சரம் எல்லாம் உபதேசிக்கப்படும். அதனால் ஒவ்வொரு நிலையிலும் இந்த பஞ்சாட்சரம் மாறுபடும். அதனால்தான் இந்த நூலினுடைய விசேஷத்தன்மையாக 4வது பாடலை கொள்ளுகிறோம். அதிலே எத்தனை வகையான பஞ்சாட்சரங்கள் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் என்ன சிறப்புங்கிறதை பஞ்சாட்சரத்தை நாம் வெளிப்படையாக சொல்லுவதில்லை. அதனால்தான் சமயாச்சாரியர்கள் கூட பாடிய போது 4 பதிகங்கள் நமக்கு பஞ்சாட்சர பதிகங்கள் பாடுறாங்க. சம்பந்த பிள்ளையார் 2 பதிகம் பாடுறார், அப்பர் சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒவ்வொரு பதிகம் பாடுறாங்க. மாணிக்கவாசகர் தொடங்கும் போதே நகாராஜி பந்தாட்சரத்தில் தான் தொடங்குறார், நமசிவாய வாழ்கன்னு தான் தொடங்குறார். ஆனால் அதிலே இருக்கக்கூடிய வேதங்களை, வெவ்வேறுபட்ட தன்மையை ஒருவருமே பிரகடனம் பண்ணலை. அதில் முன்னொட்டாக சேர்க்க வேண்டிய பீஜங்களை யாரும் பிரகடனம் பண்ணலை. அதை ஆச்சாரியர்களே பரமகுஹ்யமாக வைத்துத்தான் கொண்டாடி வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த பாடலிலும் இதனுடைய அமைப்பு என்னதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒவ்வொரு வகையான பஞ்சாட்சரத்திற்கும் எத்தனை எழுத்துங்கிறத ரொம்ப விசேஷமாக சூக்ஷ்மமாக வைத்து 4வது பாடலிலே சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஞான நூலினுடைய தனித்துவமாக சொல்லப்படுவது இந்த பஞ்சாட்சரங்கிறதுனாலே பஞ்சாட்சர பாசுரம் என்றே இந்த நூலுக்கு ஒரு பெயர் சாட்டினார்கள். 4 பாடல்கள் இருந்தாலும் இந்த 4லும் அறியாமையினுடைய தன்மை, பதிப்பொருள் விளக்கம் இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் 4வது பாடல் தான் இதிலே சிரோன்மணி. அதனாலே அதை சொல்லும்போது தான் இந்த நூலினுடைய சிறப்புங்கிறதுனால இந்த நூலுக்கே பஞ்சாட்சர பாசுரம் என்றே ஒரு தனி திருநாமம் சாத்துகிறார்கள். அந்த விதத்தில் முதல் பாடலிலே அறியாமை, இருள், அந்த இருளும் ஞானமாகிற ஒளியும் எப்படி சம்பந்தப்படுகிறது, அதனுடைய தன்மை என்ன, எது எதை சாரும் எது எதை சாராதுங்கிறத தெளிவுபடுத்துகிறார். அறியாமை நீக்கம், இதுதான் முதல் காரியம் ஆச்சாரியர்கள் செய்கிறது. அனுகிரகமே அறியாமை நீக்கத்தின் தான். ஆச்சாரியர்கள் திருவடியை அடைவதற்கு காரணம் அறியாமை நீக்கம் என்பதுதான். அதன் பிறகு தான் அனுகிரகம். கோயிலுக்கு வரோம், சுவாமி சன்னதி 2 இருக்கு, அதன் உள்ளே தான் சுவாமி இருக்கார். நாம் எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கிறோம். உள்ளே செல்லுவதற்கான நிலையை நாம் இன்னும் அடையலை. அது பரலோகமாகவே கருதப்படுகிறது உள்ளுக்குள்ளே. அதன் உள்ளே சென்று வருபவர் யாருன்னு பார்த்தா ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியரும் வெறுமனே போயிட்டு வராமல் கையிலே ஒரு விளக்கேந்தி செல்லுகிறார். அப்போது யாரால் அந்த இருட்டுக்குள்ளே புகுந்து ஒளி கூட்டி அதனுடைய தன்மையை வெளியே தூரத்தில் இருப்பவர்களுக்கு காட்டி கொடுக்க முடியுமோ அவர்கள்ட்ட உள்ளே செல்கிறார்கள். அந்த கர்ப்பகிரகமானது மனத்தினுள்ளே இருக்கும் கோயில். அதன் உள்ளுக்குள்ளே இருக்கும் இறைவன் உயிர் பொருளாக நமக்கு இருக்கக்கூடியவர், ஆன்மார்த்த மூர்த்தி. அவர் அங்கே தான் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் கண்ணுக்கு தெரியல. நம்பிக்கையே இருந்தாலும் கூட இருக்காருன்னு நம்புறோமே தவிர கண்ணுக்கு தெரியல. அது இருண்டு இருக்கு. அறியாமை திரையினாலே அது மறைக்கப்பட்டு இருக்கு. அப்போ யார் அதன் உள்ளே போய் அந்த திரையை நீக்க முடியும்னா யாருக்கு அதில் பரிச்சயம் இருக்கோ அவங்க செய்யலாம். அந்த இருட்டினுடைய தன்மை அறிந்தவர்கள் யாரோ, யார் அதனோடு சம்பந்தப்பட்டால் அந்த இருள் தீருமோ அவங்க தான் அதன் உள்ளே போகலாம். நாம் இருக்கக்கூடிய வீட்டிலே எங்கே அந்த பொத்தானை தட்டினால் விளக்கெரியும் நமக்கு தான் தெரியும். அப்போது புதுசாக வரக்கூடியவர்கள் இருண்டு இருக்கக்கூடிய அறைக்குள்ளே போக மாட்டாங்க. நமக்கு அத்தனை இருட்டிலேயும் போய் கையை எங்கே சரியாக வைக்கணும்னு தெரியும். அப்போ அவ்வளோ பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பழக்கம் இல்லாதவர்கள் உள்ளே சென்றால் நியாயத்துக்கு செல்லக்கூடாது. இருண்டு இருக்கக்கூடிய அறைக்குள்ளே பழக்கம் இல்லாதவர்கள் செல்லக்கூடாதுன்னு சாமானிய விதியே இருக்குது. ஏன்னா நமக்கே அது ஆபத்தாக முடியலாம். எதையானா எங்கேயா வச்சுருப்பாங்க, தடுக்கி விழலாம், நமக்கு தெரியாது. அப்போ பழக்கம் இல்லாத இடத்தில் நாம் நுழைவதில்லை. அதன் உள்ளே சென்று வருபவர்கள் யாரோ அவர்கள் தான் உள்ளே போகணும். சென்றவர் என்ன பண்ணுறார், நமக்கு கையிலே ஒரு விளக்கேற்றி அந்த இருளை நீக்கி கொடுத்து அந்த இருட்டு கலைந்த போது உள்ளுக்குள்ளே உண்மை பொருள் தெளிகிறது. அந்த உண்மை பொருள் தான் பரசிவமான நிலையிலிருந்து நமக்கு காட்சி தருவது. அப்போ மனக்கோயிலின் உள்ளே போய் அந்த இருட்டை நீக்கி அனுகிரகம் செய்பவர். தில்லை சன்னதியிலே அம்பலவானருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரகசியமும் இதே கருத்தில் தான். அதன் பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் எங்க இருக்குன்னு கூட தெரியாமல் வெளியே நிற்கும் நமக்கு ஆச்சாரியர் எழுந்தருளி அந்த அறியாமை திரையை நீக்கி கையிலே இருக்கக்கூடிய தீபத்தை கொண்டு அதை காண்பிக்கும் போது அங்கதான் ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்பையும் அது என்னன்னு இன்னும் தெரியலை.
அப்போ அதை காட்டிக் கொடுத்தவர் திருவடிகளிலே விழுந்து இதன் உள்பொருளை அடியேனுக்கு உணர்த்த வேண்டும் என்று கேட்பது போல, அதை உணர்த்த வேண்டும் என்று கேட்பது போல. மாணிக்கவாசகர் பாடியருடைய திருவாசகர் பாடல்கள் அத்தனையும் எம்பெருமானே திருக்கை சாத்தி வரைந்து கொடுத்து அதையெல்லாம் கொண்டு போய் பஞ்சாட்சரப்படியிலே நிற்கும்படியாக செய்ய, தில்லைவாழந்தனர்கள் அதை எடுத்து பார்த்து பொருள் தெரியாது மணிவாசகரை அழைத்து வந்து சபையிலே அவர் ஆரோகணித்து நிற்க, இந்த திருவாசக பாடல்களுடைய பொருள் என்னன்னு கேட்டபோது மன்றுளாடும் மணியை காட்டி கொடுத்தார். அம்பலவாணர் தான் இதன் பொருள் என்று சொல்லித்தான் மறைந்தார். அப்போ ஒரு பொருளின் விளக்கம் தெரியாத போது அதை உணர்ந்தவர்களை அடைந்து அந்த அறியாமையாகிற இருளை நீக்குகிறோம். இந்த தன்மையைத்தான் முதல் பாடலிலே தெளிவுபடுத்துகிறார். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், எனினும் இருள் அடராது உள் உயிர்க்கு உயிராய் தெளிவிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே. துவஜாரோகணம் செய்வித்தேன் என்கிறார், கொடி கட்டினேன் என்கிறார். கொடி ஏற்றத்தின் போது பாடினதுங்கிறதுனால இதில் முதல்ல சொல்லும் போது ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இருள் ஒளி ரெண்டு எதிர்மறை, எதிர்மறைகள் ஒன்று சேர முடியுமா? ஒன்று சேர முடியுமா? இப்போ இந்த அறையிலே விளக்கேற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, விளக்கெல்லாம் மின் விளக்கெல்லாம் இருக்கு. எல்லாம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு கோயில் சாத்துவதற்கு முன்பாக மின் விளக்கெல்லாம் அணைப்பார்கள். இந்த விளக்கும் இதையும் விசர்ஜனம் பண்ணி பூர்த்தி பண்ணிடுவோம். அதன் பிறகு இத்தனை பொருட்கள் இதுக்குள்ளே இருக்குங்கிறதே கண்ணுக்கு தெரியாது. அப்போ இருள் இங்கேயே தானே இருந்தது. அப்போ இந்த அறை தான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடமாக இருந்தது. சைவ சித்தாந்தத்தில் 3 பதார்த்தங்களை உண்மை பொருள்களாக சொல்லுவோம். 3 உண்மை பொருள், பதி பசு பாசம், எல்லோரும் அறிந்தது. இந்த 3னுடைய தன்மைகளையும் தெளிந்த ஒருவன் சைவ சித்தாந்தத்தினுடைய தெளிவை பெறுகிறான். அதில் முதன்மை பெறுவது பதி. பதி என்ற சொல் உடையவன் என்ற பொருளிலே வரும். யாருக்கு நம் பேரிலே உடைமையாக நாம் இருக்கிறோமோ, யாருக்கு நம் பேரிலே அத்தனை உரிமையும் இருக்கிறதோ அவர் பதி. அதனால்தான் சைவ சித்தாந்தம் இறைவனை கடவுள், இறைவன், சிவபெருமான் இந்த சொல்லெல்லாம் சொல்லாது பதி பதி பதின்னு அழுத்தி சொல். தலைவன், உடையவன், நம்மை உடையவன், நம் பேரிலே சகல விதத்திலும் உரிமை உடையவர். அதனால் பதி என்ற சொல் தான் அவருக்கு விசேஷ சொல்லாக வைத்து சைவ சித்தாந்தம் அவரை எப்போதுமே விழிக்கும். சைவ சித்தாந்தம் மட்டும் இல்லை, பாசுபதம் முதலிய பழைய சமயங்கள் கூட, இப்போ தொன்மையான மற்றைய சைவ பிரிவுகளிலும் பதி என்ற சொல்லால் தான் இறைவன் அழைக்கப்படுகிறான். அது உயிர்களுக்கு பசுன்னு சொல்லும். நான் அது காட்டி கொடுக்க விதத்தில் தான் நடந்து கொள்ளும். தன்னிடையே அதுக்கு அறிவு கிடையாது, அந்த அறிவும் அளவுபட்டதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவனுக்கு உடைமைப்பட்டதாக இருப்பது, அதனால் இது பதி, அவன் பதி, இது பசுவாகிறது. அதனால் தான் எம்பெருமானுக்கு பசுபதி என்ற நாமம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வைத்திருக்கிறோம். பசுபதீஸ்வரர் என்பது பெருமானுக்கு நாமம். அங்கே புராணத்தின்படி ஏதோ ஒரு பசு வந்து வழிபட்டது அதெல்லாம் இருக்குமானா, பசுவான உயிருக்கு பெருமான் தான் வழிகாட்டியாக இருக்கிறார், உள்ளுக்குள்ளே இருந்து உணர்த்துகிறார். அதனால் பசுபதி, பாசுபதன்கிறதுலாம் இந்த பசுபதிங்கிற சப்தத்திலிருந்து தான் வருது. இந்த இரண்டிற்கும் மேலே மூன்றாவதாக ஒரு உண்மை பொருளை சொல்லுகிறது. உண்மை பொருள்னா எப்போதும் இருப்பது, அது உண்மை இல்லை, அது பொய்ப்பொருள், ஆனால் எப்போதும் இருந்து கொண்டு இருப்பது. அதற்கு பாசம் என்று பெயரிடுகிறோம். பசுவை எந்த கயிறு கொண்டு கட்டி வைத்தால் அந்த அளவுக்குள்ளேயே அது சுத்தும் இல்லையா, அதுதான் அந்த பாசம். இன்னொன்று, உயிரை ஏதோ ஒன்றினோடு சேர்த்து பிடித்து இறுக்கி கட்டக்கூடிய கயிறு, அது பாசம். இந்த பாசத்திலிருந்து விடுபட்டு பசுவானது பதியை சென்று அடையும் மார்க்கத்தை தெளிவுபடுத்துவது தான் சித்தாந்தம். இதில் விசேஷம் என்னன்னா, சைவ சித்தாந்தம் இந்த 3மே அனாதின்னு சொல்லிவிட்டது. இந்த 3ம் எல்லா காலத்தேயும் இருந்தது. உயிர்கள் பெருமானை யாரும் படைக்க முடியாது, அவர் நித்திய வஸ்து, இருந்து கொண்டே இருக்கிறார். ஏனைய 2 அதுவும் நித்திய வஸ்துங்கிறது சைவ சித்தாந்தம். உயிர்களும் இருந்து கொண்டே இருப்பவை. சுவாமிகள் என்ன சொன்னார்? என்று நீ அன்று நான், என்று நீ அன்று நான். பெருமானுக்கு என்று வந்தாருங்கிறதுக்கு குறிப்பு ஒன்றும் கிடையாது, சொல்லவே முடியாது. எங்கு வந்தாய் என்று வந்தாய்ன்னு கேட்கறதுக்கே இல்லை. அவர் இருந்து கொண்டே இருக்கார். அவருக்கு அப்புறம் தானே காலம் ஒன்று நிர்ணயம் பண்ணுறது. இப்போ அவர் இருக்கார். உயிர்களும் அத்தன்மையில் தான். இதுவும் இந்த காலத்தில் தோன்றியது சொல்வதற்கே இல்லை. இதை நிர்ணயமே செய்ய முடியாது. சரி, இது 2த்துக்கு மட்டும்தானான்னு பார்த்தா பாசமும் அத்தகையது தான். அதுவும் இருந்து கொண்டே இருந்தது, எப்போதும் இருந்து கொண்டு இருந்தது. பதி பசு பாசம் எனப்பகர் 3ல் பதியை போலே பசு பாசம் அனாதி.
இது சைவ சித்தாந்தத்தினுடைய தனித்துவம். மற்றைய சமயங்கள் அறியாமையை இப்படி ஒரு நித்திய பொருள் போலே சொல்லாது. எப்போதும் அது இருந்து கொண்டே இருந்தது. அதனால்தான் பதியை போலே நாங்கள் பதி ஒத்து போனாம பெருமான் எப்போதும் இருக்கார், மாற்று கருத்து இல்லை. எல்லாம் முடிந்து சம்ஹார காலத்துக்கு அப்புறமும் ஒருத்தர் இருக்காருன்னா அது அவர் மட்டும்தான். பதியை போலே பசு பாசம் அனாதிங்கிறார். இதுவும் அனாதியாக இருப்பது. அனாதின்னா காலம் கிடையாது, எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது, இருந்து கொண்டே இருக்குது. இதுவும் அது போலே. உயிர்களும் இருக்குமான்னு கேட்டால் இருக்குமே. ஒன்று முதல்ல தோன்றிய போது அது அப்படியே கேவல நிலையிலே வெறும் அந்த உயிர் இருந்த காலம்னு ஒன்று உண்டு. பெருமான் மூல கண்மத்தை தெளித்து விட அந்த கண்மத்தினால் உந்தப்பட்டு ஏதோ ஒரு வடிவம் தாங்கி வருது. அது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயின்னு ஏதோ ஒரு வடிவம் எடுத்து வருகிறது இல்லையா? அப்போ அதற்கு சகலத்திலே நிற்கக்கூடியது கேவலம். அடுத்தது இது சகலமாக மலங்கள்லாம் தீண்டப்பட்ட நிலையிலே ஏதோ ஒரு தன்மை பெற்று அது உருவருகிறது. மூன்றாவது மோட்சத்திலே போய் இறைவன் திருவடிகளிலே ஒடுங்கலாம். இல்லை இந்த சுழற்சியில் இருந்துகிட்டே இருக்கலாம், அது ஒன்று உண்டு. எப்படி பார்த்தாலும் சகலம். அப்போ கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலை என்பது மோட்சத்திலும். இப்படி மூன்று நிலைகளில் ஏதோ ஒரு நிலையில் அத்தனை உயிரும் இருந்தாங்க. அப்போ நித்தியம் தானே இல்லை. ஏன் அங்கே போனதுக்கு அப்புறமும்ங்கிறாங்கன்னா, பெருமான் திருவடிகளை அடைந்தாலும் இது அவன் ஆகாது. ஒரு காலத்திலும் இது அவர் ஆகாது. அப்புறம் இந்த சம்பிரதாயத்தை அத்வைதம்னு சொல்றீங்களே, இன்னும் ஒருபடி மேலே போய் சுத்தாத்வைத்தம்னு சொல்றீங்களே. இது சுத்தாத்வைத்தம் என்று சொன்னால், ஏன்னா அத்வைத பாவத்தில் நிறைய நிலைகள் உண்டு. நம்முடையது சுத்தாத்வைதம்னு சொல்லுவதால் ஒரு நிலையிலும் நான் அவராவதில்லை. ஆனால் அந்த அத்வைத கணக்கு எப்படி இருக்கு? ரெண்டு அற்ற தன்மை எப்படி இருக்கு? ஒன்றுன்னு சொல்லலை, ஏகத்துவம்னு சொல்லலை, அத்வைத்தம்ங்கிறோம். இரண்டு அற்ற நிலை தான். ஒன்றுன்னு சொல்லுவதற்கும் இரண்டு அற்ற தன்மைங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அப்ப ஏதோ ஒரு நிலையில இரண்டாகத்தான் இருக்கு, இங்கேயும் இரண்டாகத்தான் இருக்கு. ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், அருணகிரி பெருமான் சொல்வது போலே நீயும் நானுமாய் ஏகபோகமாய். ஏகத்துவம்ங்கிறது ஒன்று கூடி இருக்கிற நிலை. ஆனால் நீ நான் இரண்டாகத்தான் அது எப்போதும் இருக்கு. அதனால்தான் இதுக்கு இன்னும் எளிமையாக உலகியல் சார்ந்த ஒரு பொருள் சொல்லணும்னா, மைதுனத்திலே இருப்பது போலே இரண்டுங்கிற தன்மை மறந்து ஒன்றாய் கலந்திருப்பது போலே. ஆனால் இரண்டு இரண்டு தான். பெருமான் திருவடிகளிலே அது இளைப்பாறும். தான் என்ற தன்மையெல்லாம் இல்லாது போய் இறைவனால் ஆனந்த நிலை அடைந்து பரமானந்தத்தில் தன்னையே தான் கொடுத்து அந்த வெள்ளத்திலே இது தன் தன்மை என்ற ஒன்று இல்லாமல் போய் அந்த ஆனந்தத்தில் கரைந்து பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே அப்படியே அந்த நிழலிலேயே இருக்கும். அதனால தான் சாமான்யமாக இருக்கிறவங்க கூட யாரான ஒருத்தர் சிவபதம் அடைந்தால் சம்பிரதாயத்தில் இருக்கணும்னு கூட இல்லை, சாதாரணமாகவே சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? அன்னாருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் இளைப்பாரட்டும்ங்கிறோம். அது இளைப்பு தீரும். என்ன இளைப்பு? எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்கிறார்ல சுவாமிகள். ஒவ்வொரு பிறவியும் பல பல நூறு நூறாய், புல்லாக 100 பிறவி, 1000 பிறவி, புழுவாக 1000 பிறவி, இப்படி கல்லாக எத்தனை பிறவி, ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் பிறந்து அந்த இளைப்பெல்லாம் ஆற இனி பிறப்பிறப்பில்லைன்னு உன் திருவடிகளிலே நான் அங்கேயே கிடக்கிறேன். அந்த இளைப்பு நீங்கணும்ட்டு தான் நாம வேண்டுறோம். பெருமான் திருவடிகளிலே போய் இளைப்பாறுதல்னா அங்கே போய் அங்கே இருக்கும். தான்கிற தன்மை இல்லாததினாலே அத்வைதம், அவரோடு கலந்திருப்பது போலே என்றபடிக்கு. ஆனால் ஒரு நிலையிலும் எம்பெருமானுடைய தன்மைக்கு இது ஆக முடியாது. அப்ப அங்கே போனாலும் இது தனிதான், இது பசுப்பொருள் தான், பதியாகாது. நான் அதுவாகிறேன்னு நினைத்தாலே அதிதீவிர ஆணவ மலம் நம்மை சாருகிறது. அதிதீவிர ஆணவ மலம். நான் பிரம்மமாகிறேன்கிற அந்த மகா வாக்கியத்துக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் பொருள் உணர்ந்து உபதேசம் செய்திருக்கிறார்கள். அகம் பிரம்மாஸ்மி முதலிய வாக்கியங்களுக்கெல்லாம், தத்துவமசி முதலிய 4 மகா வாக்கியங்களுக்கும் ஆச்சாரியர்கள் ரொம்ப தெளிவாக சுத்தாத்வைத சம்பிரதாயத்தில் பொருள் சொல்லியிருக்கிறார். மேம்போக்கா இன்னைக்கு அது ஏதோ விளையாட்டாக போயிடுச்சு. நான் கடவுள்னு யாரோ ஒருத்தர் சொல்லி ஒரு விஷயத்தை பரப்பினது, அது திரைப்படங்கள் ஆரம்பித்து வண்டிக்கு பின்னாடி எழுதி ஓட்டுற அளவுக்கு வந்தாச்சு. ஒரு க்ஷணப்பொழுது கடவுளுங்கிற தத்துவம் எங்கே இருக்குது, நான் எங்கே நிற்கிறேன்னு நினைத்தாலும் இந்த அகங்காரம் தோத்தாது. முழுக்க முழுக்க கந்தபுராணத்திலே சூரபத்மன் அடைந்த நிலை நான் கடவுள்னு நாம நினைக்கிற அந்த பொய்ப்பொருளால். அந்த வாக்கியத்துக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பொருள் சொல்லியிருக்கிறார்கள் ஆச்சாரியர். தயவு செய்து அதை போட்டு
நானே கடவுள் ஆயிட்டேங்கிற நிலைக்கு குழப்பியே கொள்ளக்கூடாது. சூரபத்மன் அந்த நிலையை அடைந்திருந்தார். தன்னை ஸ்தோத்திரம் செய்யும்படியாக சொன்னான். தன்னை ஸ்தோத்திரம் செய்யும்படியாக சூரபத்மன் சொன்னான் இல்லையா? ஏன்? நான் தான் கடவுள், யார் என்ன பிரமாதம் நின்றான். எந்த சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்து வரத்தை பெற்றானோ அந்த வரத்திலேயே சிவனருளாலே ஒருவன் தோன்றினால் அன்றி உனக்கு முடிவில்லைன்னு சொன்ன அந்த விஷயத்தை மறந்துட்டான். எதனாலே? நான் கடவுள்னு நினைத்தபடியா. அந்த தன்மையை நான் அடைஞ்சிட்டேன், என்னை யார் எதிர்க்க முடியும்? அதை மறந்தான், அழிவுற்றான். அப்போ அது அசுர ஞானமாயிடும். அசுரர்கள் கொண்டிருந்த நிலை நானே கடவுள் என்று நினைப்பது. ஒரு காலத்திலும் பசுவானது பதித்தன்மை அடைய முடியாது, எக்காலத்தையும் ஆகாது. அப்போ இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன? அனாதிதான் சொல்லியாச்சு, எப்போதும் இதுவும் இருக்கு, அவரும் இருக்கார். ஆனால் முழுக்க முழுக்க இவர் இந்த கோடினா இது இந்த கோடியில் நிற்கிறது. அவருக்கு சகலமும், எல்லா கலைகளும், எல்லா ஞானமும் எல்லாம் ஒருங்கே பெறப்பெற்றவர். இது உணர்த்தினால் உணர்ந்து கொள்ளும், சுட்டி காண்பித்தால் தெரிந்து கொள்ளும். ஆனால் அதிலேயும் கூட அறிந்ததை மறக்கும், மறந்ததை மறுபடியும் நினைவில் கொண்டு வரும். ஒரு பாதி மறக்கும், ஒரு பாதி தவறாக புரிந்து கொள்ளும். சகல விதத்திலும் இதுக்கு ஏதோ ஒரு சிரமம் இருந்து கொண்டே இருக்கும் புரிதலில். இப்போ யாரோ ஒருத்தர் உணர்த்தினால் இது உணர்ந்து கொள்ளும். பிழைகள் செய்வது இதற்கு லட்சணமே. பிழைகள் செய்வது உயிரினுடைய தன்மை. அதனால் தான் பெருமானிடத்தை வேண்டும் போதெல்லாம் குண்டனையே குற்றம் செய்தாலும் குணமெனக் கொள்ளும் நீங்கிற இல்லையா? குணமெனக் கொள்ளும் கொள்கையால் மிகப்பல செய்தேங்கிறார் அவர். இப்போ குறை செய்வது, குறையுடையது தான் என்னுடைய பதிகங்களில் பல இடங்களில் சொல்லுவாங்க, குறையுடையது தான் என்னுடைய இலக்கணமே. அதை மன்னித்தருளனோடு தானே உன்னுடைய சந்நிதிக்கு வருகிறேன். குறையை தீர்ப்பவன் நீ, அதை நசித்து தருபவன் நீ, நிறைவு செய்பவன் நீங்கிறதுனா. இப்போ பெருமானுடைய தன்மை எந்த குறையும் இல்லாதது, மலங்கள் சேராது. எந்த விதமான மலங்களும் எம்பெருமானை அடையவே முடியாது. ஆணவாதி மலங்கள் மூன்றும் பெருமானோடு சம்பந்தப்படாது. மலத்தன்மை அற்றவன், அதனாலே அமலன். இயல்பிலேயே அவருக்கு குற்றம் இல்லை. வெளியே இருந்து வந்து சேரவும் முடியாது, நெருங்கியே வர முடியாது. எப்படின்னா, இருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் உலகத்தில் எவ்வளவு உண்டோ அது அத்தனை ஒன்று திரண்டு போய் சூரியன் முன்பாக நின்றாலும் அதுக்கு அங்கே இலக்கணமே இல்லையே. நான் இருள் அதாவது சொல்ல முடியுமா? சூரிய பிரகாசத்தின் முன்பாக அது தட்டுப்பட்டு போவது போலே, இந்த விளக்குகள் முன்பாக இந்த அறையிலே சூழ்ந்திருந்த இருள் இல்லாமல் போவது போலே. அப்போ நம்மிடத்தே இரண்டும் உண்டு. இருள் உண்டு, அறியாமை. எப்போ நீங்கும்? விளக்கேற்றும் போது இருள் நீங்கும். கர்ப்பகிரகத்தின் உள்ளே இருப்பது போலே நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் இருண்டு இருக்கிறது, உள்ளுக்குள்ள உண்மை பொருள் இருக்கு. அந்த இருள் எப்போ நீங்கும்? ஒரு விளக்கேற்றி வைத்தால் நீங்கும். அதனால் தான் ஒரு ஆச்சாரியர் வந்து விளக்கேற்றி அதை காண்பிக்க வேண்டும், அந்த தன்மை. அதனால் தான் என்ன சொல்றார்? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். பெருமானிடத்தை அது வராது. பெருமான் முன்பாக இருள் நிற்க முடியாது, சூரியன் முன்பாக நிற்பது போல நம்மிடத்தே முடியும். இப்போ இந்த மூன்றையும் வச்சுக்கிட்டோம்னா பெருமானிட்ட இல்லாமல் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விசேஷம் பாசத்தோடு இருக்கிற சம்பந்தம். அது ஒன்று அவர்கிட்ட போகாது, நம்மகிட்ட அது இருக்கும். மீதி எல்லாம் அவருக்கு உரைத்தாங்க. ஆனால் இப்போ பெருமான் சித்து பொருள், அவர் பரிபூர்ண சைத்தன்யம் உடையவர். சைத்தன்யம் பூர்ணமாக இருக்கார். நமக்கும் சடச்சித்துன்னு சொல்கிறோம். ஏன்னா சடத்தன்மையோடு கூடி ஒரு காலத்தில் இருக்கும், உணர்த்தினால் உணர்ந்து கொள்ளுகிறோம். அப்போ நம்ம அறிவு சைத்தன்யம் அளவுபட்டது. எத்தனை பெரிய மகாஞானியாக இருந்தாலும், எவ்வளவு வாசித்து தெளிந்தவராக இருந்தாலும், உலக விஷயங்கள் அத்தனையும் தெரியும்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? நினைவில் அப்படியே இருக்க முடியுமா? இல்லை. அதெல்லாம் பெருமானுக்கு மட்டுமே உண்டானது, இங்கே இல்லை. எத்தனை இருந்தாலும் அதிகாரமோ ஞானமோ செல்வமோ எல்லாம் அளவுபட்டது. ஒரு க்ஷணப்பொழுதில் அப்படியே மாறும். சமீப காலங்களில் உலக அளவில், நாட்டின் அளவில், நம்ம மாநிலத்தின் அளவிலேன்னு இந்த காட்சிகளை அவ்வளவு நிறைவாக பார்க்கிறோம். ஒரு க்ஷணப்பொழுதிலே அத்தனையும் மாறும். இப்போ அத்தனையும் ஒரு வரம்பிற்குட்பட்டதாக நமக்கு இருக்க, எம்பெருமானோ சர்வசக்தனாக சகல விதங்களிலும் அத்தனை ஞானமும் பரிபூர்ணமாக பெற்றவனாக, காலம் கடந்தது, முந்தையது, பிந்தையது அத்தனையும் எல்லா நேரத்திலும் தெரிந்தவனாக இப்படியெல்லாம் எம்பெருமான் இருக்கிறார். இப்போ எல்லா விதத்திலும் வேறுபடுது. இப்போ நமக்கு பாசத்தோடு இருக்கக்கூடிய பந்தம் அது பெருமானுக்கு இல்லைங்கிறோம். அப்போ பாசத்துக்கு சைத்தன்யம் உண்டா? கிடையாது. அது சடப்பொருள், அது தனியாக ஒன்றை செய்யாது. என்ன பண்றான் பெருமான்? ஊட்டுவிக்கிறான். இது எதுக்கு அவருக்கு இந்த வேலை? எதற்கு இதிலே ஊட்டுவிப்பானேன், அப்புறம் இதிலே சிக்கி இவன் தவிப்பானேன். அதனால தான் உயிர்கள் முதல்ல இது அனாதி காலமாக மலத்தால் தீண்டப்பட்டு அந்த பொதியிலே அப்படியே இருந்ததுன்னு எடுத்துக்கோ. அதுதான் அதனுடைய கேவல நிலை. ஒரு உடம்பெல்லாம் பெறாமல்
உயிரானது அப்படியே இருந்த ஒரு நிலை. ஆனால் அப்பவே ஆணவம் என்ற ஒன்று மட்டும் விடாமல் அதிலே இருந்தது. எப்படின்னா, பாத்திரங்கள்லாம், அந்த செம்பு பாத்திரம் எல்லாம் ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் இருந்தால் அதன் உள்ளேருந்து இந்த களிம்பு தோன்றும். பச்சை நிறத்தில் அது மேலே அப்படி பாசி படியும். அது எங்கேருந்து வந்தது? இயல்பிலேயே இருந்தது. இயல்பிலேயே இருந்தது. தங்கத்துக்கு அது கிடையாது. வெள்ளி குண்டு, செம்பு குண்டு, இரும்பு குண்டு, ஏன்னா இது குண்டு. ஸ்வர்ணத்தை இவ்வளவு விசேஷமா சொல்லி அதுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் அதுவும் அமலம் தான். அதனிடத்தே இருந்தே அழுக்கு தோன்றாது. வெள்ளியோ செம்போ மீதி உலோகங்கள் எல்லாத்திலையும் தன் தன்மையிலிருந்தே அப்படியே தோன்றும். அதன் உள்ளேயே இருக்கு, இயல்பிலேயே அந்த தோஷம் அதன் உள்ளேயே இருக்கு. இது ஏனைய உயிர்களுக்கு உண்டு, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் எள்ளை போட்டு வச்சுட்டு ஒரு 8 மாதம் 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திறந்தோம்னா உள்ள புழு நெளியும். அடைச்சி வச்சு அந்த பெட்டிக்குள்ளே எங்கேருந்து புழு வந்தது? அதன் உள்ளேயே இருக்கும் அந்த மலத்தன்மை, அது வெளிப்பட்டது. இது உயிர்களுக்கான லட்சணம். அப்போ என்ன ஆகுமா? ஆணவ மலத்தால் பீடிக்கப்பட்டு இந்த உயிர் அப்படியே இருந்து கொண்டே இருக்கு. பெருமான் அதை தட்டிவிடும், தொடங்கிவிடும். ஏன்னா அப்பதான் இது ஒரு சுழற்சிக்குள்ளே வரும். பிறப்பிறப்பு சுழற்சிக்குள்ளே இது வரும். அதை எப்படி செய்வார்னா, பறவைகள்லாம் நிறைய வந்து உட்கார்ந்துருக்கும் போது ஒரு கைப்பிடி தானியத்தை எடுத்து இப்படி நாம விசுறுவோம். பார்த்துருப்பீங்க, பறவைகளுக்கெல்லாம் உணவிடணும்னா தானியத்தை எடுத்து இப்படி விசுறுவோம். இதில் எத்தனை பறவை இருக்குது, அதுக்கு எத்தனை தானியம்னு கணக்கெல்லாம் இல்லை. எந்த பறவைக்கு எது போகுதுங்கிற எண்ணமும் இல்லை. நாம் இப்படி எடுத்து வீச இயல்பாக எதன் பேரிலே எதன் அருகிலே என்ன பற்றுதோ அதை அந்த பறவை கொள்ளும். அந்தபடிக்கு மூலகண்மத்தை உயிர்களின் பேரிலே எம்பெருமான் ஸ்வச்சையாக தோன்றி விடுகிறார். அப்படி தோன்றுகிறது இது. அங்கத்தான் இந்த மூலகண்மம் வந்து உயிர்களை பற்றுகிறது. அந்த கண்மத்தின் அடிப்படையில் ஒரு பிறவி. அதனால்தான் என்ன சொல்றோம்? வினையை எம்பெருமான் ஊட்டுவிப்பான், கர்ம வினையை எம்பெருமான் ஊட்டுவிப்பான். ஏன் அது அப்படியே இருக்கலாமேன்னா, எந்த பலனும் இல்லாமல் இருட்டிலே அப்படியே இருந்து கொண்டே இருப்பது போலே. அப்படி அல்லாது இந்த கண்மத்தை ஊட்டுவிப்பதன் மூலமாக அந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிறவி, பல பல பிறவி, அதிலே செய்கிற செயல், அடுத்த ஒரு செயல், அதனால வினை சேர்ந்து வினை சேர்ந்து வினை சேர்ந்துன்னு பிராரப்தியாதி கர்மாக்கள் ஒவ்வொன்றாக இதுக்கு கூடி 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 போய் ஏதோ ஒரு பிறவியிலே சிந்திக்கக்கூடிய நிலையில், அது மனித பிறவியாத்தான் இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு பிறவியில் பெருமானுடைய அருளுக்கு இலக்காகி ஏதோ ஒரு நிலையிலே சிவபெருமானுக்கோ அவன் அடியார்களுக்கோ செய்த தொண்டின் மூலமாக மனித பிறவி அவசியம் இல்லை. ஏன்? முள்ளிச்செடிக்கு மோட்சம் கொடுக்கிறார் அந்த ஆச்சாரியருடைய கருணை. ஓர் உயிர், ஓரறிவு கொண்ட உயிர் இல்லையா? அந்த முள்ளிச்செடிக்கு அந்த சிவநிர்மால்யத்தால் மோட்சம்னு கொடுத்து மேலே அனுப்பி வைக்கிறார். பெருமான் நாரைக்கு முத்தி கொடுக்கிறார், பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறார், எத்தனையோ உயிரினங்களுக்கெல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் பண்றார். இதெல்லாம் யார்கிட்டயான உபதேசம் பெற்றுத்தான் வந்ததான இயல்பாக ஒரு குரங்கு விளையாட்டாக வில்வதளத்தை பறித்து போட்டதை சிவார்ச்சனையாக எடுத்துக்கொண்டு அனுகிரகம் பண்றார் இல்லையா பெருமான்? ஒரு வேடுவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள செய்த வில்வார்ச்சனையை சிவராத்திரி காலத்தில், அது இரவெல்லாம் அவன் வில்வார்ச்சனை செய்தான்னு காலையில வேளையில பிரத்யட்சமாக அவனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். ஒரு கொடுந்தொழில் புரியும் வேடன் தன் உயிரை காத்துக் கொள்வதற்காக செய்த அர்ச்சனையை வில்வார்ச்சனையாக ஏற்றுக்கொள்கிறான். அந்த கருணையினாலே இப்படி தட்டி விடுறார் இல்லையா அந்த மூலகண்மத்தில். அதனால் இது அடுத்தடுத்த நிலைகளில் ஏதோ ஒரு பிறவியிலே பெருமானுடைய அருளுக்கிலக்காகி இருண்டிருந்த ஒரு நிலையிலிருந்து சகல வர்க்கத்திற்கு வந்து இந்த நிலையிலிருந்து மோட்சத்தை அடையும். இதை எம்பெருமான் தன் விளையாட்டாக செய்கிறார். அதனால தான் இருளோடு இந்த பந்தம், அறியாமையினால் சூழப்பட்டு முள்ளை கொண்டு முள்ளை எடுப்பது போலே இந்த பிறவியை கொடுத்து இனி பிறவி இல்லைன்னு செய்து நம்மை கொண்டு போய் தன் திருவடிகளிலே சேர்த்து கொள்கிறார். எதுக்கு இதெல்லாம் செய்கிறார்னா, பதிப்பொருள் உடைமையை பாதுகாக்க வேண்டியது உடையவனுடைய வேலை. அதை செய்யறார். அவர் தானே காப்பாற்றும், வேற யார் இருக்கா? அப்போ எங்கேயோ எப்படியோ இருந்ததை முதல்ல இங்கே வா, இதுக்குள்ள வா, இங்கே வந்த பிறகு இப்படியெல்லாம் சுழன்று இதெல்லாம் முடித்துக்கொண்டு ஒரு நிலையிலே கொண்டு போய் திருவடிகளிலே வைக்கிறார். அதனால்தான் இந்த இந்த நிலையை சைவமாம் பெரும் பிறவி சார்தல் அரிதுங்கிறாங்க. ஒரு பிறவியிலே சிவாகமங்களின் வழியில் நின்று ஒரு உபதேசம் பெற்று சிவபூஜை செய்து மோட்சம் என்பது ரொம்ப அரிதுன்னு சொல்றது. சிவபக்தி செய்வது அத்தனை அரிதுன்னு சொல்றது. அவ்வளவு சுலபமாக அது வாய்க்கப்பெறாது. சிவபக்தி செய்யும் போது தான் எல்லா விதமான வெவ்வேறுபட்ட எண்ணங்களும் வரும்.
சிவாலயத்துக்கும் வந்தோம், இந்த பக்கத்தில் இன்னொருத்தரும் இருக்கார், அவரையும் பார்க்கலாம். எல்லா நாளும் சரி, வியாழக்கிழமைனா மட்டும் ஒரு கோயில், இதையும் பண்ணிட்டு அங்கேயும் போகலாம். இந்த நிலையெல்லாம் சிவபக்தி செய்கிற காலத்தில் தான் ஏற்படும். 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தன்மையதாய் வந்து தாக்கும். அவ்வளவு சுலபம் இல்லை ஒரு பிறவியிலே. இது எப்படின்னா அந்த அந்த நுனி வரைக்கும் போயும் கூட அதை இழப்பது போல. பிரசாத விநியோகம் பண்ணும்போது வரிசையில் நிற்போம், கடைசியாக நாம் போகும்போது அது முடிஞ்சு போகும் பாருங்க, அந்த மாதிரி. இது முதல்லையே தெரிஞ்சிருந்தா 3/4 மணி நேரம் வரிசையிலே நின்றுக்க வேண்டாமே, ஆனால் நிற்க வச்சு அந்த இடத்துல கடைசியாக அந்த மாதிரி ஒரு பிறவியிலே திருநீற்று சிறப்பை கொடுத்து ருத்ராட்சம் அணிந்து கொள்ள செய்து திருமுறை பாடல்கள்லாம் சிந்திக்க செய்தும் கூட சிவாலய தரிசனத்தை செய்ய வரும்போது அந்த விதியிலிருந்து மாறி அது கூட இன்னொன்றுக்கும் செல்லும்படியாக செய்யும் வினை தொழில் அப்படி ஆட்டும். அதனால் எம்பெருமான் ஒரு பிறவியிலே ரொம்ப துர்லபமாகத்தான் சுத்தாத்வைத சைவ சித்தாந்தத்திலே நமக்கு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துவார். அதை பிடித்து கொண்டு பெருமான் திருவருளால் தீட்சை பெற்று பஞ்சாட்சர உபதேசம் பெற்று ஜபம் செய்து சிவபூஜை செய்து உயிர்கள் போய் எம்பெருமானை அடைதல் என்பது பல 100 பிறவிகள் எடுத்துத்தான் ஆகலாம்னா அப்படித்தான். இல்லை செடியாக இருந்தபோதே பெருமான் பக்குவம் செய்தது போலேயும் ஆகலாம். அப்படி பெறுவதற்கரியான ஒரு பிறவியிலே சிவஞானம் தலையெடுக்கணும்னா ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்த சாஸ்திரோபதேசத்தை எல்லாம் ஏற்று அதன் வழியிலே நின்று சிவாகம ஞானம் தலையெடுத்தால் அன்றி வேறு கதி இல்லை. அதனால்தான் இந்த சாஸ்திரங்களை ஓதுவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் நாம் தருகிறோம். அந்த விதத்தில் முதல் பாடலில் பாடலை மட்டும் சிந்தித்திருக்கோம். அடுத்த வகுப்பிலிருந்து ஒவ்வொரு பாடலாக பொருளுக்குள்ளே போகலாம். சாஸ்திரங்கள் பலரும் உரை சொல்லியிருக்கிறார்கள். அதில் மரபார்ந்த உரைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருவரும் ரொம்ப சிறப்பாக சில விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். கூடிய முற்றும் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும். அதனால் ஒரு மாதத்திற்கு ஒரு பாடலான்னு கூட அடியனால் சொல்ல முடியாது. சிவபோகசாரமான அந்த சங்கல்பத்தில் எப்படியோ இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது சாஸ்திர நூல்களிலே அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒரு பாடலுக்கு பெருமான் திருவருள் எத்தனை வகுப்புகள் கொண்டு போகுதோ அத்தனை வகுப்புகளுக்கு போகும். அவிச்சின்னமாக நடக்கணும்னு எம்பெருமான் திருவடிகளிலே விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு அந்த அளவில் வாய்ப்பளித்த அடியார் பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்து ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். அவ்வளோ